அன்பார்ந்த தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கு சொல்லதிகாரத்தில் கிளவியாக்கம் அடுத்து வேற்றுமையில் ஆகிய 2 இயல்களை முடித்த பிறகு வேற்றுமை மயங்கியல் என்ற இயலுக்கு வருகிறோம். வேற்றுமை உருவுகள் தமக்குள் இருக்கக்கூடிய இடத்தில் மாறி வருவது உண்டு. ஒரு வேற்றுமை உருவு இருக்க வேண்டிய இடத்தில் இன்னொரு வேற்றுமை உருவு இருக்கும். இருந்தாலும் எந்த வேற்றுமை உருவு இருக்க வேண்டுமோ அந்த வேற்றுமை பொருள் தான் அங்கே இருக்கும். பொருளில் அங்கு மாறுபாடு இல்லை, உருவில் மாறுபாடு உண்டு. சில சமயங்களில், மிகச்சில சமயங்களில் பொருளில் மாறுபாடு வரலாம். அதையும் நாம பார்க்க போறோம். அதனால இந்த இடத்துல இந்த இயல் படிக்கும்போது ஒரு பெரிய இரும்பு பெட்டியினுடைய திறப்பதற்கு ஒரு சாவி இருப்பது போல இப்போது இந்த வேற்றுமை இயலை, வேற்றுமை மயங்கியலை புரிந்து கொள்வதற்கு ஒரு திறவுகோல் இருக்கிறது. அது என்ன திறவுகோல்? ரொம்ப நுட்பமா படித்தா அந்த திறவுகோல் நமக்கு புலனாகும். இப்ப நான் உங்களுக்கு எளிதாக சொல்லிடுறேன், அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏற்கனவே படித்ததுல நம்முடைய தொல்காப்பிய புத்தகத்துல 72, 74, 76, 78, 80, 82 நூற்பாக்களை பாருங்க. மறுபடியும் சொல்றேன், குறித்துக் கொள்வதாக இருந்தால் குறித்துக் கொள்ளுங்கள். 72, 74, 76, 78, 80, 82 எல்லாம் 2 தாண்டி வரும். 72, 74, 76, 78, 80, 82 6 சூத்திரங்கள், 6 நூற்பாக்கள். இந்த 6 நூற்பாக்களும் என்ன சொல்லுகின்றன என்றால், நம்ம முன்பே பார்த்திருக்கிறோம், ஒவ்வொரு வேற்றுமையும் இன்ன பொருளில் வரும் என்று சொல்லுகிறது. ஒவ்வொரு நூற்பாவும் என்ன சொல்லுகிறது? ஒவ்வொரு வேற்றுமையும் இன்ன பொருளில் தான் வரும் என்று சொல்லுகிறது. அந்த வேற்றுமைக்குரிய அந்த பொருள் அப்படியே இருக்கும். வேறு வேற்றுமை உருவம் வந்திருந்தாலும் கூட இந்த வேற்றுமைக்குரிய பொருள் தான் அங்க இருக்கும். அதைத்தான் இப்ப பார்க்க போறோம். மிக அருமையான நுட்பமான இலக்கணம் என்று இந்த வேற்றுமை மயங்கியலை கொண்டு நாம் தெரிந்து கொள்ளலாம். 2500, 3000 ஆண்டுகளுக்கு முன்பு தொல்காப்பியர் எழுதியிருந்தாலும் கூட அதற்கு முன்பிருந்து வருவது இந்த இலக்கணம். இவ்வளவு பெரிய தொன்மை சிறப்புள்ள ஒரு மொழியை நாம் பார்ப்பது அறிவு. இது நானே சொல்லிக் கொள்ள வேண்டியதில்லை. இது வெளியில உலக மொழியியல் அறிஞர்கள் எல்லாம் ஆராய்ந்து இப்படி இவ்வளவு ஒரு தொன்மையான அறிவியல் தன்மையுடைய ஒரு மொழியை பார்ப்பது அறிவு. இலக்கணம் இதற்கு அவ்வளவு சரியாக அடிவாரம் சரியாக அமைந்த வீடு போல இலக்கண அடிப்படை மிகச்சரியாக அமைந்த கட்டுக்கோப்பை எந்த நிலையிலும் எந்த காலத்திலும் யாரும் குலைக்க முடியாது. சரியாக கற்றுவிட்டால் தமிழ் போல புறமைக்கு உதவுவது, பிழையின்றி கருத்துக்களை தெரிந்து கொள்வதற்கு உதவுவது வேறு ஒரு மொழி இருக்க முடியாது. சில இடங்களிலே, சில மொழிகளிலே இவ்வாறு வருவதற்கு என்ன காரணம் என்றால், அது காலந்தொட்டோ அப்படித்தான் வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுவார்கள். ஆனால் தமிழில் அப்படி இல்லை. இப்படி ஏன் வருகிறது என்றால் அதற்கு ஒரு காரணம் உண்டு. ஒரு அறிவின் அடிப்படையில் அமைந்த ஒரு மொழி என்பதற்கு வேற்றுமை எடுத்துக்காட்டு. ஆகவே இந்த 6 நூற்பாக்களில் என்ன சொல்லப்படுகிறது என்றால் 95 பொருண்மைகள் பேசப்படுகின்றன. 6 நூற்பாக்களில் 95 பொருள்கள் பேசப்படுகின்றன. ஒரு எடுத்துக்காட்டு ஒன்று சொல்கிறேன். 2ஆம் வேற்றுமை பொருள்கள் வருகிற போது 28 பொருள்களை சொல்றார். 2ஆம் வேற்றுமைக்கு 28 பொருள் இருக்கு. ஆப்பின், ஒப்பின், ஊழின், இழையின் இதெல்லாம் வரும். அச்சம் சார்களின், அஞ்சுகளின், சார்களின், ஆக்களின், செலவின், கண்களின் என்றெல்லாம் சொல்றார். இது ஒரு 28 பொருள்ல 2ஆம் வேற்றுமை வரும். எடுத்துக்காட்டுக்கு சொல்லுகிறேன். அவன் வீட்டை கட்டினான், அது ஆக்கம். வீட்டை கட்டினான், ஐ உருவு வந்திருக்கிறது. வீட்டை கட்டினான், அது ஆக்கம். அது போல வருவது. அதுபோல அவன் கோட்டையை காத்தான், அது காத்தல், காத்தல் பொருள்ல வருகிறது.
அதே போல அவன் தோல்வியை ஒத்துக்கொண்டான், ஒப்புதல். இவ்வாறெல்லாம் ஒவ்வொரு பொருண்மை நோக்கில் ஒரு வேற்றுமை வரும். 28 பொருண்மை 2ஆம் வேற்றுமை. அதே போல மொத்தம் 95. 7ஆம் வேற்றுமைக்கு மாத்திரம் ஒரே ஒரு பொருண்மை தான். உருவு தான் நிறைய இருக்கு, தவிர எல்லாமே இடப்பொருள் சார்ந்தது தான் 7ஆம் வேற்றுமை. மலையின்கண் அருவி, வீட்டின்கண் மனைவி, இப்படியெல்லாம் வருவதெல்லாம் எல்லாம் இடப்பொருள் தான் 7ஆம் வேற்றுமை. அதை விட்டுட்டு பாக்கி இருக்கக்கூடிய 2, 3, 4, 5, 6 இந்த 5 வேற்றுமைகளுக்கு பெரும்பாலும் இன்னும் பொருண்மைகள் என்று 94 பொருண்மைகள் பேசப்படும். 7ஆம் வேற்றுமைக்கு ஒரு பொருண்மை, மற்ற வேற்றுமைகள் எல்லாவற்றுக்கும் சேர்த்து முதல் வேற்றுமையை விட்டுடுங்க, 8ஆம் வேற்றுமையை விட்டுடுங்க, 2, 3, 4, 5, 6 வேற்றுமைகளுக்கு 94 பொருண்மைகள் வருகின்றன. இந்த இடத்தில் நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன். இந்த நூற்பாக்களை மனனம் செய்துவிட்டால் பிறகு யாருக்கும் வேற்றுமையை பற்றி எந்த ஐயமும் வராது. இந்த வேற்றுமைக்கு என்ன பொருள், இந்த வேற்றுமை எந்த பொருளில் வருகிறது என்று கேட்டால் உடனே நெற்றியில் அடித்தது போல சொல்ல முடியும். அதுதான் ஒரு புலமைக்கு இது ஒரு அடிக்கல். அதனால இந்த வேற்றுமை இன்ன பொருளில் வரும் என்பதனை தொல்காப்பியர் வரையறுத்து சொல்லக்கூடிய 6 நூற்பாக்களை நான் எண்களை சொல்லியிருக்கிறேன். அந்த 6 நூற்பாக்களுடைய எண்களை நீங்கள் பார்த்தீர்களானால் தெரியும். இப்ப வேற்றுமை மயங்கியல் தொடங்குகிறோம். முதல் நூற்பா, கருமமல்லா சார்பின் கிளவிக்கு. கருமம் அல்லா சார்பு. என்ன அல்லா சார்பு அப்படின்னா, அல்லாத சார்பு என்பது அல்லாத என்பது பெயரச்சொல். சார்பு என்பது ஒரு பெயர் சொல். அல்லாத சார்பு என்றால் எதிர்மறை பெயரச்சம். அல்லாதங்கிறது எதிர்மறை, இது பெயரச்சம். அல்லாத என்பது எதிர்மறை பெயரச்சம். அல்லாதங்கிறது என்னாச்சு, கடைசி எழுத்து கெட்டு போய்விட்டது, காணாமல் போய்விட்டது. அப்ப அல்லான்னு ஆச்சு. ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம்னு சொல்லணும். அந்த குணத்தில இச்சு வரும். அது அல்லா சார்பு. போகா பயணம் என்று எழுத வேண்டும். கேளா காது என்று எழுத வேண்டும். காது பெயர் சொல், கேளாத காது என்பது கேளா காது. ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். இது மிக மிக ஒரு எளிமையான ஒரு இலக்கணம். இது ரொம்ப எளிமையான இலக்கணம். வாராக்காலம் ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா தாதான் கெட்டு போவதனை பார்க்கலாம். அதனால கருமம் அல்ல, கருமம்னா செயல். கருமம் அல்லா சார்பன் கிளவிக்கு. அது என்ன கருமம் அல்லா சார்பு என்றால் செயல் இல்லை, ஆனால் கருத்து நிலையில ஒரு சார்பு இருக்கிறது. எப்படி என்று கேட்டால், ஒரு ஆள் உட்கார்ந்து இருக்கும் போது தூணை சார்ந்து உட்கார்ந்திருந்தான் என்றால் அவனுடைய முதுகு தூண்ல பட்டு கொண்டிருக்கிறது. தூணோடு அவன் சார்ந்து இருக்கிறான். இது கருமச்சார்பு. இது கருமச்சார்பு. ஆனால் அவன் தந்தையை சார்ந்து வாழ்ந்தான் என்றால் அது கருமம் அல்லா சார்பு. அங்க போய் அவன் ஒட்டிக்கிட்டு உரசிக்கிட்டு எல்லாம் இல்லை. கருத்து நிலையில அவன் தந்தையை சார்ந்திருக்கிறான். அதுக்கு பேர் தான் கருமம் அல்லா சார்பு. அரசனை சார்ந்தான் என்றால் கருமம் அல்லா சார்பு. ஆனால் சுவரை சார்ந்து உட்கார்ந்திருந்தான் அப்படின்னா அது கருமச்சார்பு. இந்த பாகுபாட்டை தெரிந்து கொள்ளுங்கள். இதுதான் முதல் நூற்பாவில் இருக்கக்கூடிய செய்தி. கருமமல்லா சார்பன் கிளவிக்கு. சார்பல் என்பது 2ஆம் வேற்றுமை பொருள். 28 பொருள் அங்க சொல்லியிருக்கிறார். அதுல சார்பல் என்பது 2ஆம் வேற்றுமைக்கே உரிய பொருள். நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பட்டியலில் பார்த்தாலும் தெரியும். 2ஆம் வேற்றுமைக்குரிய பொருள் இந்த சார்பல் என்பது. அதை பற்றி சொல்றாரு. இப்ப கருமமல்லா சார்பன் கிளவிக்கு அந்த சார்பு 2 வகைப்படும் பிரிச்சாருங்க. ஒன்று கரும சார்பு, இன்னொன்று கருமம் அல்லா சார்பு. தூணை சார்ந்தான் என்பது ஒன்று, அரசரை சார்ந்தான் என்பது ஒன்று. இந்த 2 வகையான சார்புக்கு உரிமையும் உடைத்தே கண்ணன் வேற்றுமை. 2ஆம் வேற்றுமைக்குத்தான் உரியது சார்பல். ஆனால் கண் என்ற வேற்றுமையும் இங்கு வரும்.
ஆகவே ஐ உருவு வர வேண்டிய இடத்துல கண் உருவு வரலாம் என்று சொல்லுகிறார். இதுக்கு பேர் தான் வேற்றுமை மயக்கம். இரண்டாம் வேற்றுமை உருவு வர வேண்டிய இடத்துல ஏழாம் வேற்றுமை உருவு வந்துவிட்டது. எப்படி? அரசர்கள் சார்ந்தான் அப்படின்னு வந்ததுன்னா அரசரை சார்ந்தான் என்று வர வேண்டியது அரசர்கள் சார்ந்தான் என்று வருகிறது. வயலை உழுதான் வயற்கண் உழுதான் என்று ஏழாம் வேற்றுமை உருவு வந்தால் கல்லூரியில் படித்தான், கல்லூரி கண் படித்தான் என்று இவ்வாறு ஏழாம் வேற்றுமை உருவு இரண்டாம் வேற்றுமை உருவு இருக்க வேண்டிய இடத்துல வருவதுதான் வேற்றுமை மயக்கம். ஆனால் பொருள்ல நமக்கு எந்த விதமான பெரிய மாற்றமும் வந்துவிடவில்லை. உண்மையில் எதற்குரிய பொருள்? இரண்டாம் வேற்றுமைக்குரிய பொருள் இது. ஏழாம் வேற்றுமை உருவு வந்தாலும் கூட இந்த சார்பல் என்ற இரண்டாம் வேற்றுமை பொருண்மைதான் இங்கு இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அரசர்கள் சார்ந்தான், அரசரை சார்ந்தான். சரி, இந்த தூணை சார்ந்தான்னு தூணிங்க சார்ந்தான்னு சொல்றதில்லை. இந்த கரும சார்த்தியில இந்த கண் உருவு வராது, கருமமல்லா சார்த்திக்கு தான் வரும். அதான் நூற்பாவிலே சொல்லியிருக்கிறாரு. கருமமல்லா சார்புக்கு மட்டும்தான் இரண்டாம் வேற்றுமை உருவு வர வேண்டிய இடத்தில் ஏழாம் வேற்றுமை உருவு வரும் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்ப அதனால எடுத்துக்காட்டு என்ன எழுதிக்கணும்? அரசரை சார்ந்தான்னா அரசர்கள் சார்ந்தான், தூணை சார்ந்தான்னு தூணை சார்ந்தான் தான். அதை தூணிங்க சார்ந்தான்னு சொல்லக்கூடாது. சரி, இது இந்த நூற்பாவினுடைய கருத்து. இதுதான் வேற்றுமை மயக்கம் என்பது. இப்ப மயக்கம் என்றாலே ஒன்று இன்னொன்றோடு கலத்தல் என்று பொருள். ஒன்றுக்கு இருக்க வேண்டிய இடத்துல இன்னொன்று இருத்தல், அது மயக்கம். அதை நான் ஏற்கனவே நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். மாலை மயக்கம் என்றால் இரண்டு பொழுதுகள் ஒன்றாக சேருவது, அதாவது பகலும் இரவும் ஒன்றாக சேருகின்ற அந்த இடத்திற்கு பேர் தான் மயக்கம், மாலை. அதே போல நிறைய பூக்கள் ஒன்றாக சேருவதுதான் மாலை, பூக்கள் ஒன்றாக மயங்குவது மாலை. அதே போல இரண்டு பொழுதுகள் ஒன்றாக மயங்குவது மாலை. இரணியன் வரன் கேட்ட போது இறைவனை கேட்டானா, என்ன பகல்லையும் சொல்லக்கூடாது, யாரும் இரவுலையும் சொல்லக்கூடாது, அதே போல மனிதனும் கொல்லக்கூடாது, விலங்கும் எதுவும் கொல்லக்கூடாது. இப்படி எல்லாம் வரன் கேட்டு எந்த நிலையிலும் என்னை யாராலும் அடிக்க முடியாது என்ற காலத்தில் பிரகலாதனுடைய வேண்டுகோளுக்கு இணங்க நூலை திறந்து கொண்டு விலங்குமல்லாமல் மனிதனுமல்லாத நரசிங்க வடிவத்தில் காலையும் அல்லாமல் இரவும் இல்லாமல் பகலும் இல்லாமல் இரவும் இல்லாமல் அங்கியில் இருக்கும் நிலையும் இல்லாமல் புறத்தையும் இல்லாமல் நிலைப்படியின் மேலே வைத்து அவனை கொன்றார் என்று பிராணம் சொல்லியிருக்கிறார். ரொம்ப பிராணம் படிப்பதற்கு மிக மிக சுவையானது. அந்த இடத்துல சொல்லப்படுகிற செய்தி என்னவென்றால், ஆணவத்தினுடைய உச்ச நிலையிலே இருந்த இரணியன் தன்னுடைய வரத்தினுடைய வலிமையினாலே வாழ முடியவில்லை. அதுலேயும் கூட ஒரு இடுக்கு மிகப்பெரிய வழக்கறிஞர்கள்லாம் சட்டத்தினுடைய இடுக்கிற புகுந்து வாதிப்பார்கள். அதுபோல இவ்வளவு வரங்கள் கொடுத்தும் கூட அந்த வரங்களுக்கு இடையில அவனை கொல்லுவதற்குரிய நெறிமை வழி இருந்தது என்று பொருள். அந்த மாலை என்பது இரண்டு பொருள்களின் மயக்கம். இங்கே இரண்டு உருவுகளின் மயக்கம் வேற்றுமை மயக்கம், வேற்றுமை மயங்கு இயல் என்று இதற்கு பெயர். இப்ப இரண்டாவது போகலாம். இணைநிலை கிழவிக்கு ஐயும் கண்ணும் இணைநிலை ஒக்கும் என்மனார் புலவர். அது என்ன இணைநிலை கிழவி என்றால், முதற்கிழவி செடிக்கிழவின்னு ரெண்டு சொற்கள். கிழவின்னு சொல்லு, கிளத்தல் என்றால் சொல்லுதல், கிளத்தல் என்றால் தொழிற்பெயர், கிழவி என்றால் பெயர் சொல். கிளத்தல் என்றால் தொழிற்பெயர், நடத்தல், ஆடுதல், பாடுதல், கேட்டல், உண்ணல், உறங்கல், பேசுதல், சிரித்தல், அழுதல் எல்லாம் தொழிற்பெயர். இந்த தொழிற்பெயர்கள்லாம் ஒரு ஒற்றுமை இருக்கு. என்ன ஒற்றுமை? எல்லாம் அல்லீற்று தொழிற்பெயர், அல் என்ற ஈடுகளை உடைய தொழிற்பெயர். நடத்தல், பாடுதல், ஆடுதல், கேட்டல், உண்ணுதல், உறங்குதல், பேசுதல், சிரித்தல், மகிழ்தல், அழுதல், கண்ணீர் விடுதல்,
இது எல்லாம் இந்த மாதிரியான சொற்களை எல்லாம் நாம எங்கிருந்து பெறலாம் என்றால் ராமாயணத்துல ஒரு இடத்துல விழுதல் விம்முதல் மெய்யுற்று இறங்குதல் கீழே எப்படி இருக்கிறாரா? விழுதல் விம்முதல் மெய்யுற்று இறங்குதல் அழுதல் எல்லாம் சொல் பெயரா போட்டு சொன்னார் கம்பர். எல்லாமே இப்படி இருந்து கடைசியில் அவ்வளவு துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார் சீதை என்று அவர் பேசுவார். எல்லாம் சொல்லி பெயரா அவர் நம்ம பார்க்கல. அவ்வாறு இதெல்லாம் சொல்லி பெயர். இங்க சினை பெயர் என்றால் உறுப்பின் பெயர் என்று பொருள். உறுப்பு கை ஒரு உறுப்பு. கை என்பது ஒரு சிறைநிலை கிளை. கால் இலக்கண ஆசிரியன் அல்லது இந்த மொழி இத்தகைய ஒரு உண்மையான ஒரு பாகுபாட்டை காட்டுகிறது என்று நாம் பார்க்கிறோம். எப்படி? எது முதல் என்றால் மனிதனுடைய உடம்பு முதல். கை சிறைநிலை கிளவி. இது முதல்நிலை கிளவி. எது? உடம்பு. உடம்பு முதல்நிலை கிளவி, கை சிறைநிலை கிளவி. இப்ப பாருங்க, கை என்பது முதல்நிலை கிளவி ஆகிவிடும், விரல் என்பது சிறைநிலை கிளவி ஆகிவிடும். அதனால முதல் சிறை என்பது அடுத்தடுத்து என்ன வருகிறது என்பதை பொறுத்தது. இப்ப யானை வந்தது, யானை முதல்நிலை கிளவி. யானை ஒரு தும்பிக்கை பெரிதாக இருக்கிறது, தும்பிக்கை சிறைநிலை கிளவி. அதனால இவ்வாறு பார்க்கிறோம். சரி, இப்ப சிறைநிலை கிளவிக்கு ஒரு உறுப்பை பற்றி சொல்லுகிற போது, உறுப்பை குறித்த சொல் வருகின்ற போது ஐயும் கண்ணும் விரைநிலை ஒக்கும். இரண்டாமத்தில் உருவாகிய ஐயும் ஏழாமத்தில் உருவாகிய கண்ணும் ஒத்த நிலையில் பயிலும், ஒன்றுக்கொன்று பயந்தும் என்று காட்டினார். எப்படி? கோட்டை குறைத்தான். கோட்டை கோடுன்னா கொம்பு, அதுதான் யானையினது கொம்பு. இப்ப யானைங்கிற சொல்லலாம் இங்க வரல, கோடுங்கிற சொல்லுதான் வருது. கோடு என்பது சிறைநிலை கிளவி. அந்த கோட்டை குறைக்கலாம். ஏன் குறைக்கலாம்? கோட்டை யானையினுடைய தங்கத்தால் யாராவது அறுப்பாங்களா? அறுப்பாங்க. எப்பன்னா போர்க்களத்தில் அந்த யானை பொருத நிலையில் மதுகளோடு தெரிந்து பொருந்த போது அதனுடைய தங்கங்கள் சிறிது செய்யலாம், உடையலாம். அப்ப அதனை சீர்படுத்துகின்ற பாகம் என்ன செய்வான்? அறம் கொண்டு அதனை சரியாக அடித்து விடுவான். அதான் கோட்டை குறைத்தான். இது நம்ம தமிழ்ல சொல்லுவது கோட்டை குறைத்தாலும் இதுதான் பொருள். போர்க்களத்தில் இருந்த யானை அதனுடைய கோட்டிற்கு இடையூறு வந்த போது அதனை செதுக்கி சரியாக ஆக்குவது கோட்டை குறைத்தல். புராணங்கள்ல பாத்தீங்கன்னா வியாசர் எழுத முடியாத இருந்த போது மகாபாரதத்தை வியாசர் எழுதினார். எழுதுகிற போது விரைவாக எழுத வேண்டும். இதனுடைய ஆய்வு குறைவு, எடுத்துக்கொண்ட செயலோ பெரிது. அதனால இறைவனே எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற உடனே விநாயகர் தன்னுடைய கொம்பை ஒதுக்கி பாரதத்தை வியாசர் சொல்ல சொல்ல எழுதினார் என்பது ஒரு புராண வரலாறு, புராண செய்தி. அதனால அங்க பிள்ளையாருக்கு ஒரு கொம்பு கொஞ்சம் ஒருந்தே இருக்கும், கொஞ்சம் ராணிட்டு பார்க்கல. அதுக்கு காரணம் புராணத்தில் இவ்வாறு சொல்லப்படுகிறது. அதெல்லாம் ரொம்ப பழைய காலத்தில் சில கருத்துகளுடைய அடிப்படையில சொல்லப்பட்ட செய்திகள். இதை பற்றி விளக்கம் எழுதுகின்ற ஒரு புலவர் எழுதுகிறார். அது என்ன, பிள்ளையார் சங்கத்தை ஒதுக்கி எழுதினார்னா அது எப்படிங்க அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை. ஒன்றிலே மொழியில் ஈடுபடக்கூடிய ஒருவருக்கு, ஒரு செயலிலே எதையாவது ஊக்கமுடையான ஒருவருக்கு இறை துணை நிற்கும் என்பதுதான் கருத்து. அதைத்தான் இப்படி அழகாக ஒரு உருவகப்படுத்தி சொல்ற. அது என்ன, ஒரு குடிமை செய்வாருக்கு இறைவன் மடியை கட்டி கொண்டு வருகிறாங்க திருவள்ளுவர். மடி கற்று தான் முந்துரும், கவலைப்படாத நான் வரப்பா அப்படின்னு மடியை கட்டிக்கிட்டு வேட்டிய வரிஞ்சு கட்டிக்கிட்டு அவனுக்கு உதவ வருகிறதா இறை. மடி கற்று தான் முந்துரும் திருவள்ளுவர் சொல்லுகிறார். இத புராணத்துல வலிக்கு சொன்னா எல்லாருக்கும் சுவையா இருக்கும், கேட்கறதுக்கு புரியும். மடி கற்று தான் முந்துரும் அப்படின்னு எங்காவது வருதா பாருங்க. வேட்டிய வரிஞ்சு கட்டிக்கிட்டு கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன். வந்த போது வங்கி என்ற கிழவி சுட்டு வாணிச்சி ஆகிய வங்கி என்ற கிழவிக்கு நீ கவலைப்படாதம்மா, நீ மண்ணு பிடிச்சு வெட்ட முடியுமா, எனக்கு கொஞ்சோண்டு சுட்டு மட்டும் கொடு, டாக்டருக்கு போய் நான் பாரு
உன் வேலையை நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லி வேட்டியை வரிந்து கட்டி கொண்டு அங்கிருந்து இறைவன் வந்தான் என்பது திருவிளையாடலுக்கான செய்தி. அது என்ன கருத்து என்றால், இறையிலே ஊக்கமுடையான் ஒருவனுக்கு இயற்கை அல்லது இறை துணை நிற்கும் என்ற கருத்து தான் சொல்றாரு. சரி, அதற்கு சினைநிலை கிழவிக்கு இப்ப கோட்டை குறைத்தான் ஐநா ஒரு வேற்றுமை உருவு, இந்த இரண்டாம் வேற்றுமை உருவது. நீங்க அந்த வேற்றுமை பொருள்கள்ல பார்த்தீங்க, இரண்டாம் வேற்றுமைக்கு அறுத்தலின் குறைத்தலின், அறுத்து குறைத்தலாம் இரண்டாம் வேற்றுமை பொருள். இதுக்கு இரண்டாம் பொருள் வந்துருச்சு, கோட்டின் கண் குறைத்தான் அப்படின்னு சொன்னா வரலாம். ஒரு வேற்றுமை உருவ இருக்கிற இடத்துல இன்னொரு வேற்றுமை இருக்கு. வேளாண் வேற்றுமை உருவுக்கு என்ன பொருள்? இடப்பொருள். இங்க இடப்பொருள் அல்ல, இந்த பொருள் அல்ல, உருவுதான் மாறி இருக்கு. அது வேற்றுமை மயக்கம். அதனால இரண்டாம் வேற்றுமை உறுதி இருக்க வேண்டிய இடத்தில் ஏழாம் வேற்றுமை உறுதி இடம்பெற்றதனால் இது வேற்றுமை மயக்கம். கோட்டின்கள் குறைத்தான். சரி, அடுத்தது பன்றலும் செலவும் ஒன்று மாறுதனே. இப்ப இரண்டாம் வேற்றுமைக்கு ஏழாம் வேற்றுமைக்கு சொல்லிக் கொண்டு வருகிறார். அது அந்த வரிசம் மாறாது. எப்பவும் பார்த்தீங்கன்னா இரண்டாம் வேற்றுமை பற்றியே சொல்லிக் கொண்டிருக்கிறார். இரண்டாம் வேற்றுமை உருவு வரவேற்று ஏழாம் வேற்றுமை உருவு வருவதை பற்றித்தான் சொல்லுகிறார். பன்றலும் செலவும் ஒன்று மாறுதனே என்றால், சூடு என்பது ஒரு விளையாட்டு. இந்த சூடு சொல் எங்கிருந்து வந்தது என்றால், சூழ் என்பது வந்தது. சூழ் என்றால் ஆழ்ந்த கருதுதல் என்று பொருள். சூழ்ச்சி என்றால் ஆழ்ந்த கருதுதல் என்று பொருள். சூழ்ச்சி என்பது தொழிற்பெயர். இந்த அல்லீடு இல்லைங்க, அல்லீடு இல்லாத இகர இருக்கு தொழிற்பெயர் சூழ்ச்சி. இப்ப நம்ம சூழ்ச்சி செய்யலாம்னா கெட்ட பொருள்ல சொல்லுவோம். ஆளை தவிர்க்கிறதுக்கு ஏதோ வேலை செய்யலாம்னு பொருள். பழைய காலத்துல சூழ்ச்சின்னு நல்ல பொருள், ஆழ்ந்த கருதுதல் பொருள். ரொம்ப எண்ணின்னு பார்க்கலாம். அதனால அரசு அமைச்சர்களுக்கு சூழ் கருதுதல், சூழ்ச்சி வேண்டும் என்றால் அந்த இடத்துல கெட்ட பொருள் இல்லை, நல்ல பொருள். ஆழ்ந்த கருதுதல் என்று பொருள். இந்த பொருளை பாரதியார் எழுதுகிற போது, அங்கள் காந்தியடிகள் பற்றி எழுதுகிற போது அவர் சொல்கிறார், இந்தியா விடுதலை அடையும் படிக்கு ஒரு சூழ்ச்சி செய்தாய், நீ ஒரு சூழ்ச்சி செய்தாய் என்றால் ஆழ்ந்து கருதினான். என்ன ஆழ்ந்து கருதினாரு காந்தியடிகள்? இவனை வாழ எடுத்துக்கொண்டு நாம் போர் செய்வது என்பது தகாது. நம்முடைய நிலத்தை ஆதிக்கம் செய்யக்கூடிய ஒருவரை அகற்றுவதற்கு ஒரே வழி அறப்போர்தான் என்ற ஒரு ஆழ்ந்து கருதினார். அதுதான் சூழ்ச்சி என்று பொருள். சூழ்ச்சி பழைய காலத்துல அந்த பொருள். இப்ப கெட்ட பொருள். அவன் அடிக்கடி சூழ்ச்சி செய்யவனா இருக்கலாம், அவனோட நமக்கு உறவு வேண்டாம் சொல்லுகிறது தீய பொருள். இப்ப ஒரு பொருள், ஒரு சொல் நல்ல பொருளை குறித்து விட்டு பிறகு தீய பொருளை குறிக்குமாறு வருவதற்கு வேறு எடுத்துக்காட்டுகளும் இருக்கின்றன. நாற்றம், பூவின் நாற்றம் உயர்ந்த பொருளை குறித்தது, மனம் என்று பொருள். அது இப்ப பாத்தீங்கன்னா சாக்கடை நாற்றம்னு தீய பொருளை குறிக்க வருகிறது. இதுக்கு பேர் என்ன? மொழிகளை சொல்வார்கள், இது இழி பொருள் பேரு. ஒரு சொல் தன்னுடைய பொருளை இழந்து இழிந்த பொருளை குறிக்க வருவது இழிபொருள் பேரு. டீகிரேடேஷன், ஆங்கிலத்தில் சொன்ன டீகிரேடேஷன் என்று சொல்லுவது இழிபொருள் பேரு. இழிந்த பொருளை குறித்துவிட்டு பிறகு காலப்போக்கில் இழிந்த பொருளை குறிப்பது. நாற்றம் என்பது அருமையான பூவின் நாற்றம். கம்பர் எழுதார் பூவின் நாற்றம் என்று எழுதுகிறார். அது பூவின் மனம் என்று பொருள். அதனால கண்களும் செலவும் ஒன்றும சூது அப்படின்னு சொன்னா அது ஆழ்ந்து கருதி விளையாடுகின்ற விளையாட்டு. அதனால இது சூது, சூழ், சூது, சூதினை கல்வினான்னு தான் இருக்கணும். கண்கள் என்ன பொருள்னா இந்த அழுந்து ஈடுபடுதல், ரொம்ப ஈடுபடுதலுக்கு பேர் தான் கண்கள். அதே அவன் கல்வி கிடந்தான் என்று பொருள். ரொம்ப அதிலே ஆழ்ந்து இருந்தான். அப்படி சூதினை கல்வினான், சூது விளையாட்டு ரொம்பவும் ஆழ்ந்து ஈடுபட்டான் என்று பொருள். கொல்லாடாயத்த அரசிடம் சிறப்புகிறார். கோவலனுக்கு ஆதரவு சொல்கிற போது சூடாடுகின்ற களத்தை தன்னுடைய அரசை இழந்துட்டு வருத்தப்பட்ட தருமன் இருக்கிறான், நடந்திருக்கிறான். சூதாட்டத்துல நாட்டை இழந்தான்.
அது மாதிரி இழந்தவர்கள் எல்லாம் தன்னுடைய துணையிலே தன்னுடைய துணையிலே இழந்தான் வாழ்க்கையில. ஆளுநர் சொல்றாங்க, அந்த அம்மா கவுஞ்சி, கவலைப்படாதப்பா, உனக்கும் கெட்ட காலமா தான் இருக்கு, ஆனா ஒரு வகையில் நல்ல காலம். இந்த நலன் தன்னுடைய சொத்துக்கெல்லாம் இழந்துட்டு ரொம்ப துன்பப்பட்ட காலத்துல அவனுடைய மனைவியும் அவனை விட்டு போக வேண்டியதா போச்சு. உனக்கு அப்படி இல்லை, உன் மனைவி பிரியா வாழ்க்கை பிரச்சனை என்றோ நீ இப்போ தன்னையோடு சேர்ந்து இருக்கக்கூடிய வாழ்க்கையை பெற்றிருக்கிறாய் அல்லவா, அதுவே பெரிய. அதனால கணவன் மனைவி பிரியாத வாழ்க்கை என்பது ஒரு பெரும் பேர். எந்த நிலையும் தெரியாமல் இருக்கக்கூடிய நிலை பெரும் பெயர். அதுதான் மிகப்பெரிய இலக்கியங்கள் எல்லாம் காட்டுகின்றன. யார் முன்ன போவது யார் பின்ன போவதுங்கிறதெல்லாம் இல்லை. ஒரு இலக்கியத்துல ஒரு சிறுகதையில சொல்லுகிறான், ஒரு நொடியில நமக்கு இடையில ஒரு நொடி வேறுபாடு கூட இருக்கக்கூடாது, ஒன்றாகவே பெரியவர். அதனால அவ்வாறு சொல்லுவது அந்த ஒற்றுமைப்பட்ட அந்த வாழ்க்கையுடைய சிறப்பை சொல்லுவது. அந்த பிரியா வாழ்க்கை பிரச்சனை என்று கவிஞர்கள் பேசுவார். சூரியனை கன்றினான், அதே போல நெறியை சென்றான், செலவு செல்லுதல், அதுவும் இரண்டாம் வேற்றுமை பொருள். இந்த இரண்டாம் வேற்றுமை பொருள் வரக்கூடிய இடத்தில், உருவு வரக்கூடிய இடத்தில் ஏழாம் வேற்றுமை உருவு வரும். சூரியனை சூரியன்கள் கன்றினான், ஊரை ஊரின்கள் சென்றான், ஊரை அடைந்தான், ஊரின்கண் அடைந்தான் என்று வரும். இந்த இடத்துல இந்த இலக்கண நூல்கள் சொல்லாமல் இருந்த ஒரு செய்தியை நான் அடிக்கடி தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வருகிறேன். ஊரின் கண் என்று வருகிற போது கண்தான் வேற்றுமை, இல் என்பது சாரியை என்பதை நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். இந்த பெயரும் உருவும் நேரா போய் பொருந்தாத இடத்துல நடுவுல சாரியை வந்துடும். நெறியின்கள் சென்றான், நெறியின்கள் சென்றான், இல் என்பது அந்த சாரியை. அதனால சூழ்நிலை கண்டினான்கிறது சூழ்நிகள் கண்டினான், நெறியை சென்றான் என்ற இடத்தில் நெறியின்கள் சென்றான் என்று இவ்வாறு தமக்குரிய வேற்றுமை பொருளை இழக்காமல் வரும் என்று சொன்னார். சரி, இப்ப அடுத்தது திணைக்கிழமையை பற்றி நாம் கொஞ்சம் பார்ப்போம். இப்ப முதற்கிழமை முதற்கிழமை இதெல்லாம் பார்க்கப்போம். அருமையான செய்திகளை எல்லாம் முதற்கிணை கிழவிக்கு அதுவும் வேற்றுமை. முதற்கண் வரிலே திணைக்கு ஐ வருமே, திணைக்கு ஐ வருமே குறிப்பிட்டுருவாங்க. முதற்கண் வரி முதல்ல கண் வந்தால் திணைக்கு ஐ வரும். முதற்கிணை கிழவிக்கு அது முதற்கிணை கிழவி அப்படின்னா யானை கோடுங்கிறது முதற்கிணை கிழவி. சில முதற்கிழவி யானை, கோடுங்கிறது திணைக்கிழவி. இந்த முதற்கிணை கிழவி யானை கோடு அப்படிங்கிறது முதற்கிணை கிழவி. மாட்டு கொம்பு அப்படின்னு சொல்றது மாதிரி மாடு முதல்நிலை கிழவி, கொம்பு திணைநிலை கிழவி. மாட்டு கொம்பு என்று கொம்புங்கிறது தானே முளைத்து வருவதுங்கிற பொருள் இல்லை. ஒரு மரத்தினுடைய கொம்புங்க, அது ஒன்றிலிருந்து ஒரு கிளைத்து வருவது மேல, அது கொம்பு. கொம்பு கிளை என்று பொருள். கொம்பு நாட்டின் கொம்பு இறையார் கலைஞர் உரை என்று ஒரு அருமையான ஒரு உரை இருக்கிறது. அதை அருளியவர் நக்கீர பெருமான் என்று சொல்கிறார்கள். அந்த உரை அருமையான படிப்பதற்கு மிக அருமையான உரை. நம்முடைய தமிழ்ல முதல் உரைநடை கிடைக்கக்கூடிய முதல் உரைநடை இறையார் கலைஞர் உரை. அதனுடைய காலம் எழுத்துப்பட்ட காலம் கிபி 11ஆம் நூற்றாண்டு. ஆனா அது ஒவ்வொரு தலைமுறையாக வெளியாக வந்த உரை. எதற்காக சொல்லுகிறேன் என்றால், இது மிக மிக இன்றையான ஒரு செய்தி. வரலாறு படிக்கிறவர்கள், தமிழ் படிக்கிறவர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். இறைவனார் பொருள் என்று ஒரு நூல், 60 சூத்திரங்களை கொண்ட அகப்பொருள் பற்றிய அந்த நூலுக்கு விளங்கிக் கொள்ள முடியாத நிலையில் இறைவா இதற்கு பொருள் சொல்ல வேண்டும் என்று கேட்டவுடன் ஆரவாய் பெருமானுடைய சன்னதியில் ஒரு ஓலை கட்டு கிளம்பு எடுத்து கொண்டு வரப்பட்டது. அங்கு அந்த இடத்தை தூய்மை செய்வார், அதை கண்டு எடுத்து கொண்டு வந்து கொடுத்தான். அது நக்கீரருடைய உரையாக இருந்தது என்று சொல்லுகிறார்கள். உடனே பல உரைகள் இருந்த நிலையில் நக்கீரருடைய உரை சிறந்ததாக கொல்லப்பட்டது. அதிலிருந்து ஒரு சின்ன ஒரு துணுக்கு உங்களுக்கு எடுத்து சொல்றாங்க.
ரொம்ப அருமையான ஒரு இடம். அதுல நிறைய பகுதி இருக்கு. எல்லாத்தையுமே படிக்க எல்லாத்தையுமே நெற்றில் பண்ணிடலாம். ஒரு நூல் முழுவதையும் கூட நல்லா மனப்பாடம் செய்யலாம். அருமையாக இருக்கிற ஒரு செய்யுள் அது. உரைநடை தான் செய்யும் நடையில் அமைந்த ஒரு உரைநடை. அதாவது ஒரு தலைவன் தலைவியும் 2 பேரும் ஒருவர் சந்தித்துக் கொள்வதற்கு இயற்கை புணர்ச்சி என்று பெயர். முதல்ல சந்தித்துக் கொள்கிறார்கள். அப்போது அவருடைய உள்ளத்திலே காதல் பிறக்கிறது. அதற்கு பெயர் இயற்கை புணர்ச்சி, அது ஒரு தெய்வ புணர்ச்சி என்று சொல்லப்படும். இயற்கை புணர்ச்சி, தெய்வ புணர்ச்சி. இந்த தெய்வத்தால் ஏற்பட்டது அல்லது இயற்கையால் ஏற்பட்டது என்று ஒரு புணர்ச்சி. இந்த இடத்துல வேற 2 பேரை தவிர வேற யாரும் இல்லை. இந்த சந்திப்பை தானே அவளே தமிழகான காம புணர்ச்சி இருவரின் முத்தல் என்று ஒரு நூற்பாய் இறையார் கடமையோடு சொல்லுகிறது. தானே அவளே, இவன் தான், அவள் தான், 2 பேர் மட்டுமே இருக்கிறாங்க. தானே அவளே தமிழராக இருந்து காண காம புணர்ச்சி, இந்த தெய்வ புணர்ச்சி, இயற்கை புணர்ச்சி என்று சொல்வதற்கு இந்த நூல் ஆசிரியர் என்ன சொல்லுகிறான்? காம புணர்ச்சி என்று பெயர் வைக்கிறான். காமம் என்றால் வேண்டாத உணர்ச்சி அல்ல. காமம் நிறைந்து எழும் என்பது தொல்காப்பியம். உள்ளத்தின் நிறைவு 2 பேருடைய உள்ளத்திலையும் நிறைந்து இருக்கிறார்கள். ஒருவர் உள்ளத்தில் இன்னொருவர் நிறைந்து இருக்கிறார். அது வேறு காம புணர்ச்சி. இருவரையும் பெற்றார். இது உரை எழுதி வந்தவர் ரொம்ப அருமையாக. எப்படி 2 பேரும் இந்த கூட்டத்தில் இருந்தாங்க. அவன் ஒரு நண்பர்களோடு இருந்தான், இவ இங்க தோழிமாரோடு இருந்தாங்க. அந்த நேரத்துல அவன் திடீர் ஒரு வேட்டைக்கு பார்த்து போயிட்டே இருக்கிறவன் ஒரு யானையை பத்தி போறான். இவ அப்படி பூ பறிச்சுட்டே போறவன், நல்ல நல்ல பூ இந்த அப்படி பார்த்துக்கொண்டே போறாரு. இவ தனியாளா ஆயிட்டா. இந்த ஊர் அல்லது பண்டை காலத்தில் செய்த வினை 2 பேரும் ஒன்றாக தனியாக கொண்டு வந்து கூட்டிருக்கிறார். அந்த நிலையை பற்றி எழுதுகிற போது சொல்லுகிறார், இவன்தான் கற்கொண்டு எரிபோட்டும் கடுங்கன் யானையின் கருகற்பந்தியின் கருவறையின் இருளிலனும் சொல்வான் ஆய் மொய்த்தினன் அறிவான் என்ன நடை என்ன அழகு என்ன சொற்கள் பாருங்க. கற்கந்தும் எரிபோட்டும் கல்லு தூண் மாதிரி இருக்கானா கற்கந்தும் எரி போட்டும் புரிக்குட்டி மாதிரி இருக்கான். எரி போட்டும் கற்கந்தும் எரி போட்டும் கடுங்கன் யானையும் கருகற்பந்தியும் கருவறையும் இருளிலனும் போல்வான் ஆழி மொய்ந்தினன் அறிமான் துப்பினன் துப்புன வலிமை. இவ்வளவு வலிமையெல்லாம் உடைய ஒரு இளைஞன் கூட்டம் தேர்ந்து போகும்போது 100,000 கூர்வேல் இளையரோடு குளிர்மலைச்சாரல் வேட்டம் போய் விளையாடுகின்றான். நூற்றுக்கணக்கானவர்களோடு போய் வேட்டையாடுகிறவர்கள் வேட்டம் போய் விளையாடுகின்றான். ஆண்டு எழுந்ததோர் கடுமாவின் பின்னோடி காவலர், நான் எதையும் பார்க்காம நான் மனதில் இருந்தா சொல்றேன். கடுமானின் பின்னோடி காவல் இடையற கையகன்று நெடுமான் தேரோடு பாகனை நிலவு மணர் காணியாற்றி நிற்க படித்து அப்படி போறான் அவன். அவளும் அதே போல தோழிமாரோடு இருந்தவ, அவளும் தனியாக வந்தாள். இந்த 2 பேரும் இவ்வாறு சந்தித்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஊழ் இருந்தது. அந்த ஊழ் தான் முதற் காரணம். இந்த காட்சி என்பது ஒரு துணை காரணம் என்று சொல்கிறான். அந்த இடத்துல சொல்லுகிறான், இந்த 2 பேரும் ஒருத்தர் சந்தித்துக் கொள்வதற்கு ஒரு ஊமை சொன்னான் பாருங்க, ரொம்ப அருமை. ஆவிற்கு 2 கோடு போல. பசுமாட்டுக்கு 2 கொம்பு முளைக்குது. 2 கொம்பு, இந்த கொம்பு அந்த கொம்பு ஒரே நேரத்துல சமமா வருது பாருங்க. அது போல 2 பேரும் அப்படி வெவ்வேறு இடத்துல இருந்து வந்து அப்படி ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. இந்த காட்சியை அந்த 2வது நூற்பா அதனுடைய உரை மிகச் சிறப்பாக காட்டுகிறது. இறையனார் களவியல் உரை. ஒரு காலத்துக்கெல்லாம் பாடமாக இருந்த காலம் உண்டு. இப்ப கல்லூரிகள் பல்கலைக்கழகங்களை இறையனார் களவியல் உரை பாடம் இல்லை, அது படிப்பாரு இல்லை. அது ஒரு சிறந்த நூல். வீட்டுல வாங்கி வைத்துக் கொள்ளலாம், எப்பொழுதாவது வேண்டும் என்றால் படிக்கலாம். அது அருமையான ஓமைகள் எல்லாம் அடங்கிய ஒரு நூல். புனல் ஓடுபடி புற்சாய்ந்த நாணம்னு என்ன அப்படின்னா, வெட்கம்னு என்ன, புனல் ஓடுபடி புற்சாய்ந்தார் போலன்னு. தண்ணி ஓடுது, ஓடையில அங்க ஒரு புல்லு நிக்குது, அந்த நீரின் போக்குல அந்த புல் காய்கிறது அல்லவா, அதுக்கு பேர் தான் நாணம். இப்படியெல்லாம் அருமையான குறிப்புகளை கொண்டு வரக்கூடிய அந்த நூல் இருக்கு. அதுல இப்ப அது இருக்கட்டும். யானை கோடு என்பது முதற்கிழவி, முதற் சினை கிழவி. எது முதல்? யானை முதல், கோடு சினை.
இது அடுத்தது இப்ப இந்த முதற்சினை கிளவிக்கு அதுல வருகிற போது அதுவன் வேற்றுமை முதற்கண் வரினே முதல் அதுங்கிற வேற்றுமை உருவு ஆறாம் வேற்றுமை உருவு முதலுக்கு வந்தால் யானை கூட்டல் அது யானையது. திணைக்கு எது வரும்? ஐ வருமே. திணைக்கு இரண்டாம் வேற்றுமை உருவாகி ஐ வரும். அப்ப யானையது கோட்டை குறைத்தான் என்று வரும். யானையது கோட்டை குறைத்தான் என்று வரும். அதனால முதலுக்கு அதுவும் சினைக்கு ஐயும் வர வேண்டும் என்று காட்டு. சரி, அடுத்தபடி திணைக்கிழவிக்கு ஐயும் கண்ணும் கூறியவர் ஏன் இப்படி சொல்றாருன்னு கேட்டா, மேலை நூற்பாக்கள்ல முன் பார்த்த நூற்பாவில திணைக்கிழவிக்கு ஐயும் கண்ணும் ஒத்து வரும்னு சொன்னாரு. இப்ப முதற் திணை கிழவிக்கும் சொல்லுகிறார். திணைக்கிழவிக்கு சொன்னவர் முதற் திணை கிழவிக்கும் சொல்லுகிறார். ஐயும் அதுவும் ஆறாம் எத்தனையும் இரண்டாம் எத்தனையும் வரும் என்பதனை எவ்வாறு சொன்னார். அடுத்தது முதல் முன் ஐ வரும். சரி, முதலுக்கு அது வரும்னு முதல்ல சொல்லிட்டாரு. அது வராமல் ஐ வந்தா யானையை என்று வந்தால் முதல் முன் ஐவரின் கண்ணன் வேற்றுமை திணை முன் வருதல் தெளிவந்த. திணை கிழவிக்கு கண் வேற்றுமை வரும், ஏழாம் வேற்றுமை வரும், மாறி வரும். யானையை கோட்டின்கள் குறைத்தான். யானையை கோட்டின்கள் குறைத்தான். யானை எங்க வெட்டினான்? எங்க குறைத்தான்? அதனுடைய கொம்புல, அதனுடைய தந்தத்துல குறைத்தான் என்று பொருள். அதனால இவ்வாறு இடம் மாறி உருவு வரும் என்று சொன்னார். எல்லாமே இப்ப பார்த்து கொண்டு வருவதெல்லாம் முதல்ல இரண்டாம் எத்தனை ஏழாம் எத்தனை உருவு சொன்னாரு. இப்ப இரண்டாம் எத்தனை உருவும் ஆறாம் எத்தனை உருவுக்கும் வந்திருக்கிறார். அது படிப்படியாக அப்படி மாறி வருவதை நாம பார்க்கிறோம். யானையை கோட்டை குறைத்தான் என்று, யானையை கோட்டின்கள் குறைத்தான், யானையை கோட்டின்கள் குறைத்தான் என்று வர வேண்டும். அதுதான் சரியானது. அடுத்தது முதலும் திணையும் பொருள் வேறுபடா. படான்னு படிக்கும். படான்னு தனியா படிக்க கூடாது. முதலும் திணையும் பொருள் வேறுபடா நுவலுங்காலை சொற்குறிப்பினரே. எது முதல் எது சினைங்கிறது சொல்லுகின்றவனுடைய குறிப்பை பொறுத்ததுன்னு இங்க சொல்றார். உடம்பு முதல், கை சினை, கையே முதலாயிடும். கை முதல், விரல் சினை. அதனால முதலும் சினையும் பொருள் வேறுபடா என்று வேறுபடுவதில்லை. நுவலுங்காலை சொற்குறிப்பினவே, சொல்லுவாருடைய குறிப்பினாலே ஒரு முதலாக இருக்கும். அந்த முதலே சினையாகவும் வரும். சினையாக இருப்பது முதலாக வரும் என்று இப்படி சொல்றார். எப்படி? அதுக்கு எடுத்துக்காட்டு பார்ப்போம். இப்ப யானையை கோட்டை குறைத்தான். யானையை கோட்டை குறைத்தான். கோடுங்கிறது இப்ப சினை, யானைங்கிறது முதல். இப்ப கோட்டினது நுனியை குறைத்தான் அப்படின்னு சொல்லுகிற போது கோடு முதலாயிடுது, நுனி சினையாயிடுது. இவ்வாறு சொல்லுவதை பொறுத்துத்தான் என்பதனை இங்கே எடுத்து காட்டினார். அடுத்தது 90வது நூற்பா பார்க்கணும். 80 வரல பார்த்தோம். 90வது நூற்பா. பிண்ட பெயரும் ஆயியல் பிரியா கண்டியல் மருங்கின் மரிய மரபே. இந்த பிண்டம்ங்கிறது ஒரு திரட்சி என்று பொருள். இந்த வீடுகள்ல நீத்தார் கடன் செலுத்துகிற போது சோற்று உருண்டைய கையால பிடிச்சு அதை வைப்பார்கள். இறந்தவர்களுக்கு காணிக்கையாக, அவர்களுக்கு உணவாக. அதுக்கு பேர் பிண்டம் போடுதல்னு பேரு. சோற்று திரட்சி அதை கையால பிடிச்சு கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சு வைப்பாங்க. அதுக்கு பேர் பிண்டம். இறந்தவர்களுக்கு பிண்டம் என்று சொல்லுவது வழக்கம். அதனால பிண்ட பெயரும், பிண்டல் என்பது பல பொருள் தொகுதி, பலவற்றை ஒன்றாக சேர்த்து திரட்டி இருப்பது. பல சோற்று பருக்கைகளை ஒன்றாக திரட்டியதற்கு பெயர் பிண்டம். இப்ப பிண்டம் என்பது பல பொருள் தொகுதி. சரி, முதல் சினை பெயர் இயல்பு தெரியாது. எப்படி? குப்பை என்பது ஒரு பிண்டம். குப்பை என்பது ஒரு பிண்டம். பிண்ட பெயரும் ஆயியல் தெரியா. முதல் சினை பெயருக்கு சொன்ன இலக்கணம் தான் பிண்ட பெயருக்கும் ஆகும் என்று சொல்கிறார். பண்டியல் மரங்கின் மரிய மரபே. பழைய காலத்திலிருந்து வருகின்ற மரபு பற்றி இப்படி வரும். குப்பை இருக்கு, பெரிய குப்பை. குப்பைன்னு குவியல்னு பொருள். இந்த இடத்துல வேண்டாத பொருள்களுடைய திரட்சிங்கிறது பிற்காலத்துல வந்தது. அது ஒரு டீகிரடேஷன், இழிபொருள் பேரு.
ஒரு காலத்தில் நெல்லின் குப்பைன்னா தூக்கி எரிஞ்சுடுவாங்களா, வெளியில கொட்டிடுவாங்களா? குப்பை என்றால் குவியல் என்றுதான் பொருள். அது பிற்காலத்துல வேண்டாத பொருள்களுக்கெல்லாம் வந்துருச்சு. கழித்து போட்டதெல்லாம் சொல்லுகிற போது இந்த வீட்டுல ஒரே குப்பையா இருக்கு, அதை கூட்டி தள்ளணும் அப்படின்னு சொல்றாங்க. இது வேண்டாத பொருளுடைய குவியல் என்று பொருள். அது குப்பை, அது குவியல், அதுல இருந்து வந்ததுதான் குவியல். இப்ப குப்பை அது ஆறாம் வேற்றுமை. அது குப்பை அது தலையை சிதறினான், அதனுடைய உச்சிய அப்படி கழித்தான் அப்படின்னு தலையை சிதறினான். ஆறாம் வேற்றுமையும் இரண்டாம் வேற்றுமையும் வரும் என்று சொல்கிறார். குப்பையது தலையை சிதறினான், அதுவும் வரலாம். குப்பையது தலைக்கற் சிதறினான், குப்பையது தலைக்கற் சிதறினான் என்று வரும். ஆறாம் வேற்றுமைக்கும் இரண்டாம் வேற்றுமை. அதனால குப்பையை தலைக்கற் சிதறினான், அது இரண்டாம் வேற்றுமையும் ஏழாம் வேற்றுமையும் மாறி வரும். முன்பு போன நூற்பாக்கள்ல வந்ததே தான் அங்க முதற்சினை பொருளுக்கு சொன்னதே இங்க பிண்ட பொருளுக்கு சொல்றார். குப்பையது தலைக்கற் சிதறினான். சரி, அடுத்தது ஒரு மிக இனிமையாக நல்ல நூற்பாடு. ஒடுவினை ஒருவினை ஒடுச்சொல் உயர்வின் வடித்தே. 91வது நூற்பாடு. ஒடுவினை ஒடுச்சொல். ஒடுங்கிறது மூன்றாம் வேற்றுமை உருவு. இரண்டாம் வேற்றுமை உருவுக்கே சொல்லிக் கொண்டு வந்தவர் இப்ப மூன்றாம் வேற்றுமை உருவுக்கு வந்திருக்கிறார். ஒடுவினை ஒடுச்சொல் உயர்வின் வடித்தே. ஒடு என்னும் உருவு உயர்வு உரிப்பதற்கு வரும். அது இந்த மூன்றாம் வேற்றுமை உருவு ஒடு என்பது கூண்டோடு சட்டசபை கலைந்தது. இன்னும் எழுதுறாம் இதழ்கள் எழுதுகிற போது பேரவை கூண்டோடு கலைந்தது அப்படின்னா மொத்தமா ஒன்னா போயிடுச்சுன்னு பொருள். இந்த இடத்துல இந்த ஒடுங்கிற உருவு உயர்வை ரெண்டு பொருளை சேர்த்து சொல்லுகிற போது உயர்வை குறித்து வரும். இந்த இடத்துல உரையாசிரியருடைய புலமையை பார்த்து ரொம்ப வியப்படையணும். என்ன காட்டுறார் பாருங்க. ஆசிரியரோடு மாணவர் வந்தார், ஆசிரியரோடு மாணாக்கர் வந்தார்னு சொல்லுவோம். ஆசிரியன் உயர்ந்தவன், மாணாக்கர் அவர்களிடத்து கீழே இருந்து கற்பவர்கள். அதனால ஆசிரியனோடு மாணவர் வந்தார்னு சொல்லி, மாணவரோடு ஆசிரியர் வந்தார்னு சொல்லக்கூடாது. அவர்கள் மாணவர்கள் அடிபணிந்து கல்வி கற்கக்கூடியவர்கள். பல ஆண்டுகள் ஒரு ஆசிரியரிடத்து சென்று கல்வி கற்கக்கூடியவர்கள். அந்த காலத்துல சென்னை பள்ளிக்கூடங்கள் போல பாடம் சொல்லி கொடுத்த கிடையவே கிடையாது. ஐரோப்பிய பாதிரிமார்கள் எல்லாம் நம்முடைய தமிழ்நாட்டில் நிகரற்ற பெரும் புலவர்களிடம் வந்து உட்கார்ந்து பாடம் கேட்டு பெரும் பண்டிதர்களாகினார். போப்பு அப்படித்தான், அதே போல கால்டுவெல் அப்படித்தான். சுப்ரதீப கவிராயர்னு ஒருத்தர் திருநெல்வேலியில் இருந்தார். அவர் அப்படி பாடம் சொல்லக்கூடியவர், அவ்வளவு பெரிய ஆற்றல் உடையவர். அவரு பெரிய பாவலர், விரலை விடுதூதி எழுதியவர், குலப்பராய் கொண்டாதல் எழுதியவர். அப்படிப்பட்ட ஒரு ஆசிரியரை அடுத்து இருந்து சுப்ரதீப கவிராயர் அவ்வளவு பெரும் புலவராக இருந்து பலருக்கு பாடம் சொல்லி இருக்கிறார். ஆங்கில திரைமார்களுக்கெல்லாம் பாடம் சொல்லி இருக்கிறார். அதனால அப்படிப்பட்ட பேராசிரியர்கள் எல்லாம் சின்னையில உட்கார்ந்து பாடம் சொல்லி கொடுத்தாங்க. அவங்களுக்கு என்ன ஊதியம்னு கேட்டா 15 நாளைக்கு ஒரு தடவை அரிசி கொண்டு போய் கொடுப்பாங்க. அது உவா காசுன்னு பேரு. உவான்னா 15 நாளைக்கு ஒரு தடவை, காருவான்னா அமாவாசை, வெள்ளிவான்னா பௌர்ணமி. இந்த பௌர்ணமி அமாவாசையின் போது அவங்களுக்கு ஊதியமாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருள்களை கொண்டு போய் கொடுப்பது வழக்கம். காசு கொடுப்பாங்க. இப்ப உவா காசுன்னு பேர் இருக்கு. அத உவா காசுங்கிறது காலப்போக்கில் வாவு காசுன்னு மறுவிச்சு. வாவு காசு, உவாங்கிறது முன்பின்னா மாறிச்சு வாவு அப்படின்னு. அதனால அப்படிப்பட்ட பேராசிரியர்கள் எல்லாம் பாடம் சொல்லுகிற போது ஆசிரியர்கள் அவ்வளவு உயர்ந்தவர்கள். புலனறிவு, தெய்வம், கொள்கை, மேன்மை என்று அவர்கள் பல தகுதிகளை உடையவர்களாக நன்னூலால் சொல்லப்படுகிறார். நன்னூல்ல 1000 இலக்கணம் சொல்லுகிற போது ஆசிரியனுக்கு இலக்கணம் சொல்லுகிறான். அப்படி பாடம் சொல்லுவாங்க. அதுபோல ஒரு மரபு நம்முடைய தமிழ்நாட்டில் மாறி இருக்கவே கூடாது.
நம்முடைய கல்வி நிலையங்கள் எல்லாம் அப்படிப்பட்ட ஒரு கல்வி பயிற்சி இல்லை. அவர்கள் 3 முறை ஒரு செய்தியை சொல்லுவார், உள்ளத்துல பதிய வேண்டும் என்பதற்காக. ஒரு கால் கேட்டால், இருகால் கேட்டால், முக்கால் கேட்டால்னு சொல்லுவார் நன்னூலாசிரியர். 3 முறை கேட்கணும், 3 முறை ஆசிரியர் சொல்லணும், சொன்னாதான் உள்ளத்துல பதியும். அதனால்தான் கூறியது கூறல் குற்றம் வந்துங்கிறதுக்கு இது ஒரு இடம். நானே கூட பல சமயத்துல சொன்னதே திரும்ப சொல்றேன். எதற்காக சொல்லுகிறேன் என்றால், உள்ளத்துல பதிய வேண்டும். அறிமுக நோக்கு போல முன்பு சொன்னதை திரும்ப சொல்லணும், சரியான இடத்துல நினைவூட்டணும். இதெல்லாம் பண்டை நெறிகள், பண்டை பாடம் சொல்லக்கூடிய நெறிகள்ல இவையெல்லாம் ஒன்று. சரி, இப்ப ஆசிரியனோடு மாணாக்கர் வந்தா, இந்த மாணாக்கர்ங்கிற சொல்ல கூட நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லாரும் என்னோ சொல்லுகிறார்கள், அவரவர்களுக்கு அந்த சொல்ல ஆராய்ச்சிங்கிறது விருப்பம் போல போயிட்டு இருப்ப. அப்படி செய்யக்கூடாது. அதுக்கு ஒரு இலக்கணம் இருக்கிறது. மாணவன் மாணாக்கன் என்றால் என்ன பொருள்? அது எங்க இருந்து வந்தது? உடனே மாண்புடையவன் மாணவன். அவன் எப்படி மாண்புடையவனா இருப்பான்? அவன் இப்பதான் படிக்கிறதுக்கு போறான், ஒரு பெரிய ஆசிரியன். ஆசிரியன் வந்து மாண்புடையவன். மாணவன் எப்படி மாண்புடையவனா இருப்பான்? மாணி என்றால், மாணவன் என்றால் மனமாகாதவன் என்று பொருள். பிரம்மச்சாரின்னு சொல்லுவான் சமஸ்கிருதத்துல. கல்வி கற்பதற்குரிய பருவம் அதுதான். மாணவன் என்றால் மனமாகாதவன் என்று பொருள். இப்ப இந்த காலத்துல மாணவர்களும் இருக்கிறார்கள், அது வேற. மாணவன் என்றால் மானியாம் படிவம் நோக்கி. யாரு? அனுமன் வந்து மாணி, அவன் பிரம்மச்சாரி, அவனுக்கு திருமணம் கிடையாது அனுமனுக்கு. அனுமன் அங்கிருந்து வந்து ராமனை படுகின்ற காலத்து கிஷ்கிந்தை படலத்துல, கிஷ்கிந்த காண்டத்துல சொல்லுகிறான், மானியாம் படிவம் நோக்கி. ஒரு பிரம்மச்சாரியா வந்து ஒருத்தன் வந்து விழுந்து வணங்குகிறான். அவனை பார்த்தாவே தெரியுது மனமாகாதவன் என்பது தெரிகிறது அவனுடைய தோற்றத்துல. அந்த மானியாம் படிவம் நோக்கி நீ யாருன்னு கேட்கிறான். யாருப்பா நீ என்று ராமன் கேட்டவுடன், அஞ்சனைக்கு காற்றின் மைந்தன் நாமமும் அனுமனுந்தேன் அப்படின்னு சொல்றான். நான் அஞ்சனா தேவிக்கு காற்று வாயுதேவனிடத்து பிறந்தவன், என் பெயர் அனுமன் அப்படின்னு சொல்றான். அந்த இடத்துல மாணி என்றால் மனமாகாதவன் என்று பொருள். மாணவன் என்றால் மனமாகாதவன் என்று பொருள். அதுவே மாணாக்கன் என்று தெரிந்தது என்ன இந்த பொருளை சொல்ற. இந்த பொருள் பல இடங்கள்ல சொல்லப்படலைங்கிறதுனால உங்களுக்கு அதை சொல்லுகிறேன். யாரும் இன்னுமா மாண்புடையவர் மாணவர் என்றெல்லாம் பொருள் இல்லை. சரி, இப்ப ஆசிரியனோடு மாணவர் வந்தா, ஆசிரியரோடு சேர்ந்து மாணவர்கள் வந்தார்கள். அந்த காலத்துல ஆசிரியர் குளிக்க போறான்னு உடன் மாணவர்கள் சொல்லுவார். அது மகாபாரதத்துல ரொம்ப அருமையா சொல்லுவார்கள். பீஷ்மரோடு உடன் போகிறார்கள் எல்லாரும். பீஷ்மர் தான் கற்ற வித்தையெல்லாம் கற்றுக் கொடுக்கிறார். துரோணரும் அதே போல எல்லா வித்தையும் கற்றுக் கொடுக்கிறார். இந்த துரோணர் எல்லாருக்கும் ஒரு வகையாக தான் பாடம் சொல்லுகிறார், அது வேறுபாடே இல்லை. ஆனா துரியோதனன் அர்ஜுனனுக்கு மாத்திரம் நீ தனியா பாடம் சொல்றீங்க. அவனால வாங்கி கொள்ள முடிகிறது, அவனால கற்றுக்கொள்ளக்கூடிய வலிமை அவனுக்கு இருக்கிறது, அறிவு இருக்கிறது, அவன் கற்றுக்கொண்டான். இவன் தீய எண்ணத்தோடு இருப்பவன் கற்றுக்கொள்ள முடியல. அதுக்கு பல செய்திகள் எல்லாம் அதுல மகாபாரதத்துல அந்த இடத்துல சுவையாக சொல்லப்படும். அந்த இடம்லாம் படிக்கலாம். ரொம்ப என்ன சிறப்பு என்று கேட்டீங்கன்னா, இதெல்லாம் மகாபாரதத்தை நாம படிக்கணுமா அப்படின்னா, அந்த மாதிரியான ஒரு உணர்ச்சி வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் மகாபாரதத்தை எத்தனை பேர் தமிழ்ல எழுதியிருக்கிறாங்க. அவரு வியாசர் எழுதினார் மகாபாரதத்தை, நம்ம வில்லிபுத்தூரார் வில்லி பாரதம் எழுதினாரு. பல இடங்கள்ல மகாபாரதத்தை விஞ்சக்கூடிய அளவுல இந்த புலவர் பெருமகன் வில்லிபுத்தூரார் எழுதியிருக்கிறார். ஆனா அந்த மூல நூல் ஆசிரியரிடம் இருக்கக்கூடிய பக்தி மாறல. அவர் தான் கதை கொடுத்தாரு. அந்த வடமொழியில் இருக்கிறத படிச்சுட்டு அதை விட பல இடங்கள்ல சுவையாக எழுத வேண்டும் என்று எழுதினாரு. இவரு வில்லிபுத்தூரார். நல்லாப்பிள்ளைங்கிறவர் ஒரு பாரதம் எழுதினார். நல்லாப்பிள்ளை பாரதம்னு பேர். அதுக்கு பாரத நூல்களை இப்படி தமிழ் பாரதம் பல பேராலே எழுதப்பட்டது. எல்லாமே கிடைக்கல நமக்கு, சில பகுதிகள் கிடைக்கின்றன. அருமையான பாடல்கள் எல்லாம் அதுல இருக்கின்றன. அதுல 1-2 நாம சில இடங்கள்ல நாம பார்க்கலாம். அப்படி கடைசியா பாரதத்தை எழுதின ஒரு ஆள் யாருன்னு கேட்டா, ஒரு பகுதியை மாத்திரம் எடுத்து பாஞ்சாலி சபதம்னு எழுதினான். பாரதி எழுதுகிற போது பாஞ்சாலி சபதம். ஏன் இந்த பாஞ்சாலி சபதத்தை எழுதணும்?
எளிய நடையில நான் எழுதியிருக்கிறேன் அப்படின்னு முன்னுரையில சொன்னாலும் கூட அந்த பாஞ்சாலி சபதம் எதற்காக எழுதப்பட்டது என்றால் இந்த இடத்துல பாரத விடுதலை மனதுக்குள் வைத்துக் கொண்டு பாஞ்சாலியை பாரத தேவியாக கருதி வெள்ளையர்கள் சூது காரணமாக நம்முடைய நாடு அடகு வைக்கப்பட்ட நிலையில் அதனை மீட்பதற்காக நடக்கக்கூடிய ஒரு போராட்டமாக அதிலே பாஞ்சாலி மிகவும் அனாதையாக நிற்பது போல பாரத தேவியும் வெள்ளையர்களால் ஆட்கொள்ளப்பட்ட நிலையில் துன்பப்படுகிறாள் என்றெல்லாம் காட்டினார். ரொம்ப அருமையான ஒரு இடம். ஒரே ஒரு மாதிரிக்கு ஒரு இடத்த சொல்றானா, இந்த இடத்த பாருங்க, அவன் எவ்வளவு பெரிய புலவன் என்பதற்காக சொல்கிறான். அவர் மகாபாரதத்தை படித்தவர், பகவத்கீதையை தமிழ்ல மொழிபெயர்த்தவர். அவருடைய மொழிபெயர்ப்பு தான் சிறந்ததாக இருக்கிறது என்று அரவிந்தரே சொல்லியிருக்கிறார். அதனால அவ்வளவு பெரியவர் என்ன பண்ணார், பாஞ்சாலி அவையில கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறாள். அப்ப அங்கிருந்து வந்து துச்சாதனன் துகில் உரிகிறான். அந்த துகிலை உரிகிற போது அவர் என்ன செய்வார், பெண் அரசவை அவையில நிறுத்தி ஒரு பெண்ணினுடைய துகிலை உரிந்தால், இதைத்தான் எழுதனா வில்லிபுத்தூர் மகாபாரதம் எழுதக்கூடிய வியாசன். பாவம், ஒரு பெண்ணினுடைய துகிலினை சந்தத்துல வைத்து உரிகிறானே படுகாவி அப்படின்னு எழுதணும். ஆனா பின்னால வந்த வில்லிபுத்தூரார் பார்த்தாரு, இந்த மாதிரி ஒரு குற்றமும் செய்யாத ஒரு பெண்ணை கொண்டு வந்து திரௌபதியின் துகிலினை உரிந்தான்னு எழுதினாரு இவரு மகாபாரதத்துல. இங்க ஒரு பெண்ணினுடைய துகிலினை மந்தத்துல வைத்து உரிந்தான்னு எழுதினாரு வில்லிபுத்தூரார். மகாகவி பாரதி எழுதினா, அன்னை துகிலினை மன்றிடை உரிதலுற்றான், தாயினுடைய துகில உரிகிறாயா என்று சொல்லுவேன். அந்த இடத்துலதான் அந்த பாஞ்சாலியை உண்மையிலேயே பாரதமாக கருதணும். தாயினுடைய துகிலை உரிக்கிறாங்க. அங்க ஒரு ரொம்ப பெரிய பொருள் இருக்காது. என்ன அது, யாராவது நினைத்து பார்த்தார்களான்னு பாருங்க. நம்முடைய நாட்டுல பருத்தி விளைந்தது, ஏராளமா விளைந்தது. இந்தியாவினுடைய மான்செஸ்டர் என்று சொல்லக்கூடிய கோவையில, கோவை மாவட்டம் முழுவையும் பருத்தி தான் அந்த காலத்துல. அந்த பருத்தியிலிருந்து அருமையான ஆடைகள் எல்லாம் நெய்யப்பட்டது. அந்த காலத்தில் துகிலி என்ற ஊர்ல நெய்ந்த ஆடை என்பது மிக புகழ்பெற்ற ஆடை. அதே போல கூரை நாடு என்ற பகுதியில் ஆடைப்பட்ட புடவை ரொம்ப புகழ்பெற்றது. அதெல்லாம் நெய்தல் தொழிலுக்கு ரொம்ப சிறப்புடையது. அயலார்கள் கண்டு வியந்த ஆடைகள். அப்படிப்பட்ட ஆடைகளுக்கு முதலாக இருந்த பருத்தி முழுமையும் கப்பல்ல ஏற்றி கொண்டு போயிட்டான் வெள்ளைக்காரன். அதைத்தான் இதில் உரிதல்னு சொன்னான். நம்முடைய நாட்டு பஞ்சும் பருத்தியும் போய் மான்செஸ்டர்ல போய் ஆடைகளா மாறி இங்க கொண்டு வந்து ஏராளமான விலைக்கு விற்று நாட்டினுடைய பொருளாதாரத்தை சீர்குலைத்தான் வெள்ளையன். அதைத்தான் இந்த பாஞ்சாலி சபதத்துல அருமையாக அவர் உருவகமா சொல்றார். அதெல்லாம் படித்து பார்த்தா உருவமாக அவர் சொல்லக்கூடிய இடங்களை எல்லாம் புரிந்து கொண்டால் இந்த நாடை பொழுது இருந்த நிலை நன்றாக தெரியும். சரி, அது இருக்கட்டும். இப்ப ஆசிரியனோடு மாணாக்கர் வந்தார். சரி, இந்த இடத்துல சேனாவரையர் ஆனா பெருமை சேனாவரையர். ஆனா பெருமைன்னா அளவிடப்பட முடியாதுன்னு பொருள். அளவிடப்பட முடியாத அளவுக்கு பெரும் புலமை உடையவர் இந்த சேனாவரையர். ஆற்றூர் சேனாவரையர்னு பேர். ஆற்றூர் ஒரு ஊர் ஆற்றூர். ஆற்றூர் சேனாவரையர் எழுதினாரு, நாயோடு நம்பி வந்தான் அப்படின்னு சொல்லாமா. உடு என்ற உருவு உயர்ந்ததன் மேற்றேன்னு சொல்லியிருக்கிறார், உயர்வின் வழித்தேன்னு சொல்லியிருக்கிறார். அப்படி சொன்னவரு நாயோடு நம்பி வந்தான்னு கேட்டனா, இந்த இடத்துல நம்பியை விட பண்புல மதிப்புல நாய் உயர்ந்ததுன்னு பொருள்கிறார் சேனாவரை. யாதானும் ஒரு உயர்வு கருதி இவ்வாறு கூறுவது உண்டு. சில சமயத்துல மனிதனை விட நாய்க்கு அறிவு கூடுதலா இருக்கும், நன்றி உணர்ச்சி கூடுதலா இருக்கும். அந்த இடத்துல நாய் உயர்ந்ததா போயிடும். அதைத்தான் ஒரு சேனாவரையர் அதையும் விடாம நாயோடு நம்பி வந்தான்னு சொல்லலாம் என்று சொல்லுகிறார். உயர்வில் வழி சாத்தனோடு கொற்றன் வந்தான் அப்படின்னு சொல்லுகிறது நச்சினார்கினியர். அவர் பங்குக்கு பாருங்க, அவர் பங்குக்கு என்ன சொல்றாருன்னா, சாத்தனோடு கொற்றன் வந்தான்னு. சாத்தன் உயர்ந்தவன அப்படி இல்லை, இங்க சாத்தன் ஒருவன் கொற்றன் ஒருவன் என்று எண்ணுகிற போது இந்த ஒடுங்கிற உருவு வரும்னு நச்சினார்கினியர் சொல்றார். இவர்கள்லாம் என்ன படிப்பு படிச்சிருக்கிறாங்க, என்ன ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள். இவர்கள் காலத்துல ஏடும் கிடையாது, தூவல் கிடையாது,
தாழ் கிடையாது. ஓலைச்சுவடியில் வைத்து இவற்றை எல்லாம் மனப்பாடமும் செய்து அதற்கு பிறகு ஆராய்ச்சி செய்து உரையெல்லாம் எழுதி உரை நுட்பமெல்லாம் விளக்கி பல எடுத்துக்காட்டுகள் தந்து மிகச்சிறப்பாக செய்திருக்கிறார். அதை பார்க்கலாம். சரி, அதனால அந்த இடத்துல நச்சினாருக்கு எழுதுவாரு, ஏதாவது ஒரு மேம்பாடு இருக்கணும். உருவு வருகிற போது ஏதாவது ஒரு மேம்பாடு பற்றி தான் வரும். என்ன மேம்பாடு? குலம், தவம், கல்வி, வினை, உபகாரம். இந்த 5 பொருள்ல ஏதாவது ஒரு வகையில உயர்வு இருந்தால் அந்த ஒடுங்கிற உருவு வரலாம். அதனால உயர்ந்தவர் தாழ்ந்தவர்ங்கிறத இந்த பண்புகளின் அடிப்படையில பார்க்கணும் என்று பேசுகிறார். சரி, இந்த ஒடுங்கிற உருவு உயர்வின் வடிப்பு. இப்ப 2ஆம் வேற்றுமைக்கும் 6ஆம் வேற்றுமையும் சொன்னார், 2ஆம் வேற்றுமைக்கும் 7ஆம் வேற்றுமையும் சொன்னார். அடுத்தபடியா போறார் பாருங்க. 3னும் 5னும் தோன்றக்கூடிய ஆக்கமுடு புணர்ந்த ஏதுக்கிழவி நோக்கோரணைய என்மனார் குலவர். மேலே சொன்னது போலத்தான் இது 3ம் 5ம் ஆக்கமுடு புணர்ந்த ஏதுக்கிழவி. ஆக்கம்னா இந்த காலத்துல நம்ம லாபம்னு சொல்றோமே, அதுக்கு நல்ல தமிழ்ச்சொல் ஆக்கம். ஆக்கங்கிறது முதலிழக்கும் செய்தினை ஊக்கார் அறிவுடையார் திருவள்ளுவர். லாபத்தை கருதி முதல் இழக்க முடியாது. அதுதான் ஆக்கம்ங்கிறது முதல் இழக்கும் செய்தினார். ஆக்கம் என்பது நமக்கு நம்மால் ஆக்கப்படுகின்ற ஒரு முதலை வைத்துக் கொண்டு உருவாக்கப்படுகின்ற கூடுதலான பொருள். இப்ப ஆக்கமுடு புணர்ந்த ஏதுக்கிழவி. ஏதுங்கிறது ஒரு காரணம். எப்படியா பணக்காரன் ஆனா அப்படின்னு கேட்டாங்க. முயற்சியினால் அவன் பணக்காரன் செல்வன் ஆனான் அப்படின்னு சொல்றான். அப்ப முயற்சியால்ங்கிறது ஏதுக்கிழவி, அவன் செல்வன் ஆனான்ங்கிறது ஆக்கக்கிழவி. அது ஆக்கமுடு புணர்ந்த ஏதுக்கிழவி. ஒரு காரணம் பற்றி அவன் மேம்பட்டு வந்த நிலைமையை சொல்ல வேண்டும். இப்ப எடுத்து பார்க்க, ஆக்கமுடு புணர்ந்த ஏதுக்கிழவி நோக்கோரணைய என்மனார் புலவர் அப்படின்னா 3ஆம் வேற்றுமையும் 5ஆம் வேற்றுமையும் நம்ம பார்க்கிறோம். இதுல ரொம்ப நீங்க ஏற்கனவே நான் சொன்ன அந்த நூற்பாவை புரட்டி பார்த்தீங்கன்னு தெரியும். 3ஆம் வேற்றுமைக்கு 5ஆம் வேற்றுமைக்கு என்ன பொருள் சொல்லியிருக்கிறாருங்கிறத. ஆதல், ஆகுதல், ஆக்கமுடு புணர்தல்ங்கிறது 3ஆம் வேற்றுமை. அதனின் ஆதல்ங்கிறது 3ஆம் வேற்றுமை. ஆக்கம் எய்துதல்ங்கிறது 5ஆம் வேற்றுமை. இந்த ரெண்டும் இவ்வாறு வருகிற போது ஒன்றுக்கொன்று இடம் மாறிக்கொள்ளும். வாணிகத்தான் ஆயினான், வாணிகத்தின் ஆயினான், வாணிகத்தால் ஆயினான் 3ஆம் வேற்றுமை. அது 3ஆம் வேற்றுமை உருவு வர வேண்டிய இடத்துல வாணிகத்தின் ஆயினான் இன் என்ற 5ஆம் வேற்றுமை உருவு வந்தது. இவ்வாறு நோக்கோரணை ரெண்டும் சமமா வரலாம். 3ஆம் வேற்றுமை உருவு வர வேண்டிய இடத்தில் 5ஆம் வேற்றுமை உருவு வந்தது என்று காட்டினார். அடுத்தது 93வது நூற்பா. அடுத்தது அது ஒரு மிக முக்கியமான ஒரு நூற்பா. அது நோக்கல் நோக்கம் அப்படின்னு வரும். அதாவது இரண்டல் மருங்கில் நோக்கல் நோக்கம் இரண்டல் மருங்கில் ஏதுவும் ஆகும். சரி, இரண்டல் மருங்கில் நோக்கல் நோக்கம். அது என்ன நோக்கல் நோக்கம்னா கண்ணால் நோக்காமல் மனத்தால் நோக்குதல் தான் நோக்கல் நோக்கம். அவனுக்கு ஒரு உள்ள கருத்து இருக்கிறது என்று ஒரு பொருள். அவன் கண்ணுனால பார்க்கல. நோக்கு அல்லாத நோக்கம்ங்கிறதா நோக்கல் நோக்கம். இரண்டன் மருங்கில் நோக்கல் நோக்கம் அப்படின்னா அவன் அந்த மண்ணை பார்த்தான், மண்ணை நோக்கினான் என்றால் அவள் நாணத்தினால் மண்ணை நோக்கினாள் அப்படிங்கிறது நோக்கல் நோக்கம் இல்லை. அவன் பயிரை விதைச்சான், நெல்லை விதைச்சான், வானை நோக்கியே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்றால் அண்ணாந்தே பார்த்துட்டு இருக்கிறான்னு பொருள் இல்லை. மழைக்காக ஏங்கி கொண்டிருக்கிறான் என்று பொருள். அதுதான் நோக்கல் நோக்கம். அதனால மழை கருதி வாடும் குடி என்று பொருள். இந்த நோக்கல் இரண்டன் மருங்கில் நோக்கல் நோக்கம் இரண்டன் மருங்கில் ஏதுவும் ஆகும்.
ஏது பொருள் பற்றியும் வரும். எப்படி வரும்? என்ன ஏது பொருள் பற்றியும் வரும்னு ஏன் சொல்லணும்னு கேட்டா, இந்த ஏது பொருள் பற்றி வருவது மூன்றாம் வேற்றுமை. மூன்றாவதற்கும் ஐந்தாவதற்கும் ஏது பொருள் உரியது என்று முன்பு சொன்னாரு. இப்ப இரண்டாம் வேற்றுமைக்கும் அது வரும். எப்படி என்றால், வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி அப்படின்னு சொல்லுகிற போது, வானால் நோக்கி என்று மூன்றாம் வேற்றுமை கூறியது வானை நோக்கி என்று வரும். அதே போல வானின் நோக்கி என்ற ஐந்தாம் வேற்றுமைக்குரிய ஏது பொருள் வானை நோக்கி என்று இரண்டாம் வேற்றுமைக்குரியதாக வரும். அதனால 3க்கும் 5க்கும் உரியதாகிய வேற்றுமை இந்த இடத்துல 2க்குரியதாக இருந்தது. வானோக்கி வாழும் உலகம். அதே போல மன்னவனுடைய கோல் நோக்கி, வானோக்கி, கோநோக்கி என்றால் என்ன பொருள்னா, இதுதான் நோக்கம். அரசனுடைய செங்கோலை பார்த்தே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் உடனே நாள்தோறும் காலம்பரையிலிருந்து மாலை வரையில் அவருடைய கையில் இருக்கிற செங்கோலையே பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று பொருள் இல்லை. அதுதான் நோக்கம். அவர்களுடைய நல்லாட்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், நல்லாட்சியின் கீழே அவர்கள் குடிகளாக இருக்கிறார்கள் என்று பொருள். அதனால வானை நோக்கி கோனை நோக்கி என்று சொன்னார். சரி, அடுத்தது அதுவன் 94வது நூற்பா. அதுவன் வேற்றுமை உயர்தனை தொகையின் அதுவன் உருவுகிட குகரம் வருமே. இது ஒரு செய்யுள்ள வரக்கூடிய ஒரு செய்தி. அதுவன் வேற்றுமை உயர்தனை தொகைவை, உயர்தனையில தொகையாக வரக்கூடியதுன்னு வைத்துக் கொள்வோம். நம்பி மகன், நங்கை கணவன், இதெல்லாம் உயர்தனை. இத விரித்து சொன்னீங்கன்னா 6ஆம் வேற்றுமை பொருள் தான் வரணும். உடைமை பொருள்ங்கிறது 6ஆம் வேற்றுமை. நம்பியது மனைவி. இந்த அதுங்கிறது அது அகிரணைக்கு அகிரணையாச்ச உயர்தனை வரக்கூடாதே என்று நினைத்தார்கள். அது பேசிச்சு, அது கேட்டது அப்படின்னு சொல்லும் போது அது அகிரணையாக வருகிறது. அதனால நம்பியது மகன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா மகன் உயர்தனை. அதனால பார்த்தாங்க இந்த இடத்துல அதுவன் வேற்றுமை உயர்தனை தொகையின் அது என்னும் உருவு கெட்டு போக குகரம் வருமே. குகரம்னு எது? 4ஆம் வேற்றுமை. அதனால 6ஆம் வேற்றுமை உருவு நிற்க வேண்டிய இடத்தில் 4ஆம் வேற்றுமை உருவாகிய கூ வரும். எப்படி வரும்? நம்பிக்கு மகன், நங்கைக்கு கணவன் என்று வரும். இது செய்யுள்ள அது வந்துடும், அது செய்யுள்ள வரும். ஆனா இயல்பாக எழுதுகிற போது, இலக்கணப்படி எழுத வேண்டும் என்று வருகிற போது இந்த உடைமை பொருளுக்கு குஹு என்ற வேற்றுமை வரும். உண்மையிலேயே அது வேற்றுமை தான் உரியது. ஆனால் அது அகிரணைத்தன்மை உடையதாக இருப்பதனால உயர்தனை பொருளுக்கு வராது. மாற்றினது கன்றுன்னு வரலாம், அது அகிரணை. ஆனா உயர்தனையில வராது. ஆசிரியரது மனைவி என்று சொல்லக்கூடாது, ஆசிரியருக்கு மனைவி என்று சொல்ல வேண்டும். அவ்வாறு எனக்கு தங்கை என்று சொல்ல வேண்டும். ஆகவே அதுவன் வேற்றுமை உயர்தனை தொகை வையில், உயர்தனைக்கு மட்டும்தான் இந்த இலக்கணம். என் மனைவி என்று சொல்ல வேண்டும், என் ஆசிரியன் என்று சொல்ல வேண்டும், அவர் தங்கை என்று சொல்ல வேண்டும், அவருக்கு தங்கைன்னு சொல்லணும், எனக்கு மனைவின்னு சொல்லணும், எனக்கு ஆசிரியன்னு சொல்லணும், எனதுன்னு சொல்லக்கூடாது. அது என்பது உடைமை பொருளுக்கு உரியதாக இருந்தாலும் கூட இங்கு அகிரணைத்தன்மையினால் அது என்பது இங்கு உதவாது. அதற்கு பதிலாக கூ என்ற 4ஆம் வேற்றுமை உருவை வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். மாட்டினது கன்றுன்னு சொல்லலாம், மாட்டுக்கு கன்றுன்னு சொல்ல வேண்டியதில்லை. இவ்வாறு இந்த ஒரு வேற்றுமையை 6ஆம் வேற்றுமைக்கு ஒரு திருத்தம் சொன்னார். அடுத்தது மிக மிக இன்றியமையாத ஒன்று, ஒரு தொடர் எப்படி தெளிவாக இருக்க வேண்டும் என்பதற்கு இலக்கணத்தை இந்த நூற்பாவில் சொல்லுகிறார். தடுமாறு தொழிற்பெயர். தொழிற்பெயர்ங்கிறது ஒன்று, அது வினையை சொல்லுவது. அது இப்ப கொல்லுதல் என்பது ஒரு தொழிற்பெயர், கொல்லுதல் என்பது ஒரு தொழிற்பெயர். அதை ரொம்ப சுருக்கி சொன்னீங்கன்னா கொல் என்பது ஏவல், முன்னிலை ஏவல். அவனை கொல், இந்த விலங்கை கொல்
என்றெல்லாம் சொல்லுகிற போது கொல் என்பது முன்னிலை ஏவல், முன்னால இருக்கக்கூடியவனுக்கு ஏவலாக சொல்லப்படுகின்ற ஒன்று. அது தொழிற்பெயருடைய முதல் நிலை பகுதி கொல் என்பது. சரி, இப்ப புலிகொல் யானைன்னு வச்சுங்க, இது தடுமாறு தொழிற்பெயர். புலி யானையை கொண்டதா அல்லது யானை புலியை கொண்டதான்னு தெரியல. புலிகொல் யானை அப்படின்னா ரெண்டு வேற்றுமை அதுல சிக்கி இருக்கு. புலியை கொன்ற யானை, புலியால் கொல்லப்பட்ட யானை என்று ரெண்டு வேற்றுமை வருகிற போது எதையா எடுத்துக்கிறது? ரெண்டு பொருள் வருக, எது வெற்றி பெற்றது, எது கொன்றது, எது கொல்லப்பட்டது புரியலையே அப்படின்னா அதுக்குதான் சொல்லுகிறார், தடுமாறு தொழிற்பெயர்க்கு இரண்டும் மூன்றும் ஐ வேற்றுமையும் ஆள் வேற்றுமையும் கடிநிலைகளவே பொருள் வையினான இவை இரண்டும் கடியப்படா நீக்கப்படா. இப்ப அந்த வேற்றுமை ஒருவ உள்ளார கொண்டு போய் செருகுங்க. புலியை கொன்ற யானை என்று ஐயுருவ கொடுத்துட்டீங்கன்னா ரொம்ப தெளிவா தெரிஞ்சு போச்சு. அடுத்தது புலியார் கொல்லப்பட்ட யானை என்றால் அது அந்த இடத்துல ஆள் உருவு கொடுத்ததுனால எந்த உருவு என்பதனை நோக்கி நமக்கு பொருள் தெளிவு ஏற்பட்டு விடுகிறது. ஐ உறுப்பு கொடுத்தீங்கன்னா யானை தான் கொன்றதுன்னு பொருள். ஆள் உறுப்பு கொடுத்தீங்கன்னா யானை கொல்லப்பட்டது என்று பொருள். புலிகொல் யானைங்கிற ஒரு தடுமாறு தொழிற்பெயரை ஐயுறுப்பு கொடுத்து சொல்லலாம், ஆள் உறுப்பு கொடுத்து சொல்லலாம், ரெண்டுக்கும் பொருள் வேற வேற என்று காட்டினார். அதான் தடுமாறு தொழிற்பெயர் என்று சொல்லப்படும். அடுத்தது சரி, இந்த தடுமாறு தொழிற்பெயர்ல வேற்றுமை உருவ கொடுக்காம தெளிவா சொல்றதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு சொல்லுவாங்க, ஈற்றுப்பெயர் முன்னர் மெய்யறி படுவலின் வேற்றுமை தெரிவ உணருமோரே. இந்த மெய்யறி படுவல்ங்கிறத நினைச்சு பாருங்க, அது உண்மையை தெளிவாக காட்டக்கூடிய ஒரு சொல்லால் தெரிந்து கொள்ளலாம். ஐயுருவு ஆளுருவே இல்லாம கூட அங்க என்ன நடந்தது புலன் விசாரணை தான். அப்படி எது கொன்றது எது கொல்லப்பட்டது கொஞ்சம் நன்றாக ஆராய்ந்து பார்த்தால் ஒரு சொல்ல சேருங்க. அதுக்கு பேர் மெய்யறி பணுவல், உண்மையை காட்டக்கூடிய சொல். பணுவல்னா இந்த இடத்துல சொல்லுன்னு தான் போதும். உண்மையை காட்டக்கூடிய சொல், அதனால் வேற்றுமை தெரிவ, அதனால வேற்றுமையை தெரிந்து கொள்ளலாம். எப்படி என்றால், புலிகொல் யானை ஓடா நின்றது, புலிகொல் யானை கோடு வந்தன. ரொம்ப ரெண்டாவது எடுத்துக்காட்டு, ரொம்ப தெளிவான எடுத்துக்காட்டு. புலிகொல் யானை கோடு வந்தன, கோடுன்னா கொம்பு. புலியால் கொல்லப்பட்ட யானையினுடைய கோடுகள் வந்தனன்னா யானை கொல்லப்பட்டதுன்னு பொருள். இந்த கோடு வந்தனங்கிறதுனால மெய்யறி பணுவல் இந்த இடத்துல. அதனால அதற்கு பிறகு அதே போல புலிகொல் யானை, புலியை கொன்ற யானை ஓடா நின்றது, அது யானை. புலிகொல் யானை கோடு வந்தன, அங்க புலி வென்றது. அதனால புலியை கொன்ற யானை, புலியால் கொல்லப்பட்ட யானை என்று வேற்றுமை உறுப்புகளை கொடுத்தும் தெரிந்து கொள்ளலாம். வேற்றுமை உறுப்புகளை இல்லாம தொகையாகவே வைத்து ஒரு தெளிந்த ஒரு சொல்லை கொண்டு நாம் உணர்ந்து கொள்ளலாம். இப்படி என்றால் புலிகொல் யானை கோடு கிடந்தது என்றால், யானை கோடு கிடந்தது என்றால் யானை கொல்லப்பட்டு விட்டது என்று பொருள். அதே போல புலியை கொன்ற யானை ஓடா நின்றது என்று சொல்லுகிறது. புலிகொல் யானை ஓடியது என்றால் அந்த இடத்துல ஓடியதுங்கிறது மெய்யறி படுவல். அந்த இடத்துல யானை வென்றது, புலி கொல்லப்பட்டது என்று பொருள். அதனால அப்படிப்பட்ட சொல்லாலும் தெரிந்து கொள்ளலாம் என்று சொன்னார். அடுத்தது ஓம்படை. இந்த சொல்லு அருமையான சொல். இந்த சொல்லை நாம் இழந்துட்டோம். இப்ப சில கிராமங்கள்ல, சில சிற்றூர்கள்ல, சில மாவட்டங்களுடைய உள்ளார்ந்த சிற்றூர்கள்ல இந்த சொல் வழக்கில் இருக்கிறது என்பதை நான் பார்த்திருக்கிறேன். ஓம்படை இங்க ஒப்படைக்கிறதுங்கிறது தான் ஓம்படை, ஒப்படைங்கிறது தான் ஓம்படைன்னு ஆச்சு. என் பிள்ளைய ஓம்படையா உன்கிட்ட கொடுக்குறேங்கிறான். எங்க உதகமண்டலத்தில் இருக்கக்கூடிய பழைய குடிகள்ல பேசுகிற போது என் பிள்ளைய அவங்கிட்ட ஓம்படையா கொடுத்த அப்படின்னா நீ பாதுகாத்து வருக என்று ஒப்படைக்க. ஓம்படைன்னா பாதுகாத்தல்.
ஓம்படை கிழவிக்கு ஐயும் ஆணும் தாம்பிரிகளவே தொகை வருகாலை. இந்த பாதுகாப்பாக வைத்திரு என்று சொல்லக்கூடிய சொல்லுக்கு ஐ என்ற 2ஆம் வேற்றுமையுருவும் ஆண் என்ற 3ஆம் வேற்றுமையுருவும் வரலாம். இந்த இரண்டும் வரலாம். எப்படின்னா பத்திரமா கொண்டான்னு பொருள். ஓம்படைன்னா பத்திரமா கொண்டா, பாதுகாப்பா கொண்டான்னு பொருள். எப்படி புலி போற்றி வா அப்படின்னு சொல்லுகிறான். 2 வேற்றுமை இருக்கும், அங்க போட்டு பாருங்க. புலியை போற்றி வா அப்படின்னா இந்த இடத்துல புலியை கொண்டு வான்னு பொருள் இல்லை. நச்சனார்கிரியர் தான் அதுக்கு ரொம்ப தெளிவா எழுதினாரு. புலியால் வருகின்ற தொல்லையை பார்த்து கொண்டு வா, நீ பார்த்துக்கிட்டு வான்னு பொருள். புலி ஒண்ணு அடிச்சிடாம இப்ப இந்த காலத்துல அதுக்கு என்ன சொல்றாங்க, ஜாக்கிரதையாங்கிறான். பாதுகாப்பாகிறது அருமையான சொல். அதனால பாதுகாப்பா வா, அங்க புலி உலவுகிறது, திருத்தை உலவுகிறது. நேற்று கூட செய்தியில திருத்த ஒரு குழந்தை ஒரு பையனை அடிச்சுட்டு, அதனால திருத்த உள்ளார ஊருக்குள்ளார பூந்துருக்கு. அதனால புலி போற்றி வான்னா புலியை கவனிச்சு வா, புலி இருக்கிறது, புலி போற்றி வா. அதான் ஓம்படை கிழவி. போற்றி வருதல் என்பது ஓம்படை கிழவி. அந்த இடத்துல புலியினால் வருகின்ற துன்பத்தை போற்றி வா, அதில் கவனமாக வா, புலியால் தீங்கு வராமல் பார்த்துவான்னு பொருள். இதுக்கு 2 வேற்றுமை உருவம் வரும். எந்த வேற்றுமை உருவம்? ஐ ஆண். அது புலியை போற்றி வா என்றும் புலியால் போற்றி வா என்றும் சொல்லலாம். அப்படி சொல்லுகிற போது அதற்கு பொருள் என்னவென்றால், புலியினால் தீங்கு வராமல் மிக பாதுகாப்பாக வா என்ற பொருள். அதனால 2 வேற்றுமை உருவுகள் அங்கு வரும். அடுத்தது ஆரன் மருங்கின் வாழ்ச்சி கிழமை. இந்த வாழ்ச்சிங்கிற சொல்லு இருக்கு பாருங்க, அதுவும் இப்ப வழக்கில் இல்லை. இந்த வாழ்ச்சிங்கிறத வழக்கில் இல்லையே தவிர நம்மகிட்ட தான் இல்லை, படித்தவங்ககிட்ட தான் இல்லை. சில சிற்றூர்கள்ல இருக்கக்கூடிய மக்களை போய் பார்த்தா அந்த பழைய மொழி இன்னும் உயிரோடு இருக்கு அவங்ககிட்ட. ஒரு இடத்துல விறகு விளங்கிட்டு இருந்தார் ஒரு தோழர். அவர் என்னங்க உங்க கோடரி, இந்த கோடாலின்னு எழுதி தொலைக்கிறாங்க. அது ஏடுகள்லாம் கூட இப்படி பிழையா எழுதக்கூடிய இதழ்கள்லாம், தமிழ் இதழ்கள்லாம் நல்ல தமிழ் இதழே இல்லை. தமிழ் இதழ்களெல்லாம் பிழையாக எழுதக்கூடிய நிலையை பார்க்கிறோம். கோடாலின்னு எழுதக்கூடாது, கோடரி. கோட்டை கோடுன்னா கொம்பு, கொம்பை அறிதல் இடையினம் போடணும். கோடரின்னு பொருள். அவன் குலக்கோடரி, கோடரின்னு பொருள். அத கோடாலின்னு சொல்லி கோடாலி காம்பு, கோடரி காம்பு சொல்லணும். அதே போல வாழ்ச்சி அப்படின்னா அவர் வச்சிருந்தார், இந்த விறகு பழக்கக்கூடிய ஒருத்தர் கோடரி வச்சிருந்தார். என்ன உங்க கோடரி வேறு மாதிரியா இருக்கிறதுன்னு நான் கேட்டேன். எனக்கு தெரியாது. அவருடைய தொழில்நுட்பம், அவருடைய கருவி எல்லாம் அப்படியே நம்ம எல்லாம் பார்க்காமே போயிட்டு இருக்கு. அவர் சொன்னாரு, இது கோடரி இல்லைங்க, இது வாழ்ச்சின்னு சொன்னார். வாழ்ச்சின்னு சொன்னார். வாழ்ச்சின்னா என்ன பொருள்னா கூர்மையான வாயை உடையதுன்னு சொல்லு. இது வேற வகை வாழ்ச்சி. இந்த வாழ்ச்சிங்கிற சொல்லு எங்கேயாவது இருக்கான்னு பார்த்து சிலப்பதிகாரத்துல இருக்கு. தவளம் வாழ்ச்சி, தவளம் போன்ற வாயை உடையவள் கண்ணகி அப்படின்னு சொல்லி. வாழ்ச்சி வாயை உடையவள். அந்த வாழ்ச்சிங்கிறது இப்பவும் வழக்கில் அந்த கூர்மையான கருவி, இரும்பு கருவி, விறகு விளக்கிறது, அதுக்கு பேரு வாழ்ச்சி. இந்த இடத்துல வாழ்ச்சி வேற. வாழ்ச்சி என்பது வாழ்தல். ஆரன் மருங்கின் வாழ்ச்சி கிழமை. காட்டிலே வாழ்கிறது யானை, அதனுடைய வாழ்ச்சி காட்டிலே இருக்கிறது, அதனுடைய வாழ்தல் காட்டிலே இருக்கிறது. ஆரன் மருங்கின் வாழ்ச்சி கிழமைக்கு 7 ஆகும் உரைநிலத்தான, உரைநிலம் இருக்கக்கூடிய இடம் அது. காட்டுல யானை வாழ்கிறது என்பதனை குறிப்பதற்கு 6ஆம் வேற்றுமையும் ஆகும், 7ஆம் வேற்றுமையும் ஆகும். காட்டது யானை என்று சொல்லலாம். காட்டது யானை, அது உடைமை, யானைக்கு அந்த இடம் உரியது. காட்டது யானை அப்படின்னு சொல்லலாம். 7ஆம் வேற்றுமை சொல்லலாம், காட்டின்கண் யானை. 7ஆம் வேற்றுமை பொருள்படவும் சொல்லலாம், காட்டின்கண் யானை என்று சொல்ல வேண்டும்.
அதனால 6ம் 7ம் இப்ப சொன்னார். படிப்படியா சொல்லி கொண்டு வர்றாரு பாருங்க. 2ம் 7ம் தொடங்கி பிறகு 3ம் 5ம் சொல்லி அதற்கு பிறகு 6ஆம் வேற்றுமை சொல்லி அதற்கு பிறகு 2ஆம் வேற்றுமைக்கும் 3ஆம் வேற்றுமையும் சொல்லி வரிசையா சொல்லிக்கொண்டே வந்து இப்ப 6ஆம் வேற்றுமைக்கு சொன்னார். 6ஆம் வேற்றுமைக்கு 7ஆம் வேற்றுமைக்கு சொன்னார். அடுத்தது கூத்தொகை வரும், குத்தொகை வரும்னு சேர்த்து எழுதுறாரு. கூ என்ற வேற்றுமை உருவு 4ஆம் வேற்றுமைக்கு உரியது. அந்த கூத்தொகை வரும் கொடையதர் கிளவி, கொடுத்தல் பற்றி வரக்கூடிய சொல். அவனுக்கு கொடுத்தான் அப்படின்னு வரக்கூடியதுல கொடை எதிர்கிளவி. கூ தொகை வரும், அது தொகை வரணும், கூங்கிறது மறைஞ்சு வரணும். எப்படி என்றால் இப்ப பிள்ளையார் நோன்புன்னு இருக்கு. அண்மையில பிள்ளையார் நோன்பு கொண்டாடினாங்க. பிள்ளையாருக்கு நோன்பு, பிள்ளையாரை குறித்து நோன்பு. கூத்தொகை வரும் கொடையதர் கிளவி அப்பொருள் ஆறற்கு உரித்துமாகும். பிள்ளையாரது நோன்புன்னு வரும், பிள்ளையாருக்கு நோன்புன்னு வரும். இந்த கூத்தொகை வரும், கூ மறைந்திருந்து வந்தால் அதுக்கு அருமையான எடுத்துக்காட்டு சொன்னார். நாகர்பலி, நாகர்பலின்னா நாகர்க்கு பலி. இதுதான் கூத்தொகை வரும் கொடையதர் கிளவி. கொடை கொடுத்தல், பலி கொடுத்தல். நாகர்பலி, நாகர்க்கு பலி, கூ மறைந்து வருவதனால தொக்கு வரக்கூடிய ஒரு தொகை சொல். நாகர்பலி என்பதை 2 வகையாகவும் சொல்லலாம். நாகர்க்கு பலின்னு சொல்லலாம், நாகரது பலி என்றும் சொல்லலாம், 6ஆம் வேற்றுமையாகவும் சொல்லலாம். ஆகவே 4ஆம் வேற்றுமையும் 6ஆம் வேற்றுமையும் இந்த நூற்பாவில் சொல்லப்பட்டன என்று பார்க்கிறோம். அடுத்தது 100வது நூற்பா. அச்சக்கிழவிக்கு, அச்சம் என்பது பயம்னு வட சொல். தமிழ்லையும் பயம்னு இருக்கு, அது வேற பொருள். காலமன்றியும் மரம் பயம் பகரும். பயம் என்பதனுடைய தன்மை பயம், அங்க அது வேற. இங்க அச்சக்கிழவிக்கு 5ம் 2ம் எச்சம் இலவே பொருளையினான. அச்சம் குறித்த சொல்லுக்கு 5ஆம் வேற்றுமை உருவாகிய இன்னும் 2ஆம் வேற்றுமை உருவாகிய ஐயும் வரும். எப்படி என்றால் 5ஆம் வேற்றுமை உருவு பழியும் அஞ்சும் இங்கு வரும், பழியை அஞ்சும் என்றும் வரும். 2ஆம் வேற்றுமையும் வரும், 5ஆம் வேற்றுமையும் வரும். பழியை அஞ்சும், பழியும் அஞ்சும். திருடலை அஞ்சும், திருடரால் அஞ்சும் என்று வரும். நச்சினார்கிரியர் அப்படி காட்டுறாரு. அதனால ஒத்த கிழமைன்னு, எத்தம் இலவேன்னு ஒத்த பொருள் உடையனன்னு போதும். அதனால அச்சத்தை குறித்து வருகின்ற சொல்லுக்கு 5ஆம் வேற்றுமை உருவும் 2ஆம் வேற்றுமை உருவும் தெரியும். இங்க உரையாசி எடுத்து காட்டக்கூடிய எடுத்துக்காட்டுகளால அந்த கால சமுதாய நிலை கூட தெரிகிறது. தொல்காப்பியர் கால சமுதாயம் வேற, உரையாசியுடைய கால சமுதாயம் வேற. அதாவது சேனாவரையர் ஒரு எடுத்துக்காட்டு காட்டுறாரு ஒரு இடத்துல. இந்த காட்டினுள் சென்றார் கூரை இழப்பார். கூரைன்னா ஆடை. இந்த காட்டுக்குள்ள போறவன் கண்டிப்பா, காட்டுக்குள்ள போகிறவன் ஆடையை இழந்தான், இறந்த காலத்துக்கு சொல்லிட்டாங்க. அப்ப உறுதின்னு அர்த்தம். கல்வர்கள் என்ன பண்ணுறாங்க, ஆடையை உறுதிக்கிறாங்க. போறவனுடைய பயணம் செய்து போய் காட்டுக்குள்ளார போறவனுடைய ஆடையை பறித்துக் கொள்கிறார். இந்த காட்டுக்குள் செல்வார் கூரை இழந்தார் அப்படின்னு காட்டுவார். அதனால அந்த காலத்துல இப்படியெல்லாம் ஆடையை பறிக்கிறது, பொருளை பறிப்பது, ஆறலைப்பது, ஆறலை கல்வராக இருப்பது, இதெல்லாம் இடைக்காலத்திலையும் வரக்கூடிய செயல்களாக சொல்லப்படுகின்றன. சரி, கல்வரை அஞ்சும், கல்லறை அஞ்சும், கல்லரால் அஞ்சும், கல்லறின் அஞ்சும் என்று 2ஆம் வேற்றுமையும் 5ஆம் வேற்றுமையும் அச்சப்பொருளுக்கு வரும் என்று காட்டினோம். அடுத்தது 101வது நூற்பாவோட நாம நிறைவு செய்வோம். அன்னதரம் செந்நெறி படையாது. தொல்காப்பியர் விடுறதே இல்லை. தானா ஒரு புதுசா ஒரு இலக்கணம் சொல்லி இது எல்லாரும் வச்சுங்கப்பா நான் பெரிய ஆளுநெல்லாம் அவர் சொல்லல. தொன்னெறி படையாது. பழைய மரபிலிருந்து கொஞ்சம் கூட பெறலாமல் உருவினும் பொருளினும் நெய்திடுமாறு. ஒரு உருவு இருக்க வேண்டிய இடத்துல இன்னொரு உருவு வர்றது, ஒரு பொருள் இருக்க வேண்டிய இடத்துல இன்னொரு பொருள் வர்றது என்று 2 வகையானும் வேற்றுமையெல்லாம் திரிவிட நிலவு. இதெல்லாம் பிழை என்று கருதி விடாது. இதெல்லாம் வேற்றுமை மயக்கம், திரிவு இல்லை. இதையெல்லாம்
மயக்கம் தெரியுமோர்க்கு, நன்றாக ஆராய்ந்து பார்ப்பவர்களுக்கு இவை வேற்றுமை மயக்கம் என்று சொல்லப்படும். உருவாலும் பொருளாலும் ஒன்றன் நிலையில் நிலைக்காலத்தில் ஒன்று சென்று நிலை மாறுதல் அப்படின்னு சொல்லுவார் நச்சினார்க்கினியர். அதனால இப்படி நோயும் நீங்கினான், நோயை நீங்கினான், இரண்டும் வரும். தாத்தனை வெகுண்டான், தாத்தனோடு வெகுண்டான் என்று ஐயும் ஒடும் வரும். இப்படி ஒரு வேற்றுமை உருவு இருக்க வேண்டிய இடத்துல இன்னொரு வேற்றுமை உருவு வரும். சில இடங்கள்ல பொருளும் மாறும். அதுக்கு பின்னாடி எடுத்துக்காட்டு காட்ட போறோம். ஆகவே இவையெல்லாம் பிரிவு அல்ல, இவையெல்லாம் பிழை அல்ல, ஒன்றுக்கொன்று மாறிவிட்டது அல்ல. இவையெல்லாம் இயல்பாகவே வேற்றுமை மயக்கம். செய்யுள் காரணமாக இவையெல்லாம் இப்படி எல்லாம் பயில்கின்றன. ஒரு வேற்றுமை உருவு இருக்க வேண்டிய இடத்துல இன்னொரு வேற்றுமை உருவு வந்தாலும் கூட அவர் சொல்லுவார், யாதன் உருவில் கூறித்தாயினும் பொருள் செல்மறிங்கில் வேற்றுமை சாருன்னு பின்னாடி சொல்ல போறார். 2ஆம் வேற்றுமை உருவு இருக்க வேண்டிய இடத்துல 7ஆம் வேற்றுமை உருவு வந்தாலும் கூட 2ஆம் வேற்றுமைக்கு என்ன பொருளோ அதைத்தான் பெறும். யாதன் உருவில் கூறித்தாயினும் பொருள் செல்மறிங்கில் வேற்றுமை சார் என்று அவர் சொல்லுகிறார். அதனால பொருளுக்கு தான் இன்றிமையாகும். சில இடங்களில் எழுத்து மாறினா கூட பொருள் மாறுவதில்லை என்பதனை மிக அருமையாக இந்த வேற்றுமை மயக்கத்தில் காட்டினார். இதுவாரும் கேட்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை கூறி அடுத்த வகுப்புல நாம தொடர்கிறோம். கூடிய வரையில இடையூறு இல்லாமல் எல்லா வகுப்புகளையும் நாம தொடர்ந்து பார்த்தால்தான் நாம இப்ப 9 எழுத்து விகாரத்தை பார்த்தோம். இங்க ஒரு 3 ஏறத்தாழ 12 அதிகார இயல்களை நாம் பார்க்கிறோம். 12 வேற்றுமை நயன்கள் உட்பட 12 இயல்களை பார்க்கிறோம். மொத்தம் எத்தனை? 27. அதனால இன்னும் 15 இயல்கள் இருக்கின்றன. இதை முடிச்சுட்டா கண்டிப்பாக நீங்கள் இவற்றையெல்லாம் பாடம் கேட்ட பிறகு மறுபடியும் 2 முறை தொடக்கத்திலிருந்து நீங்களாக படிக்கின்ற காலத்து எந்த விதமான ஐயமும் இருக்காது. உங்களுக்கு இலக்கணத்தில் மிக தேர்ந்தவர்களாக நீங்கள் உருப்பெறலாம். யார் கேட்கக்கூடிய ஐயத்துக்கும் நீங்களே விடை கூறலாம். அத்தகைய ஒரு புறமைக்கு இந்த தொல்காப்பியத்தை தவிர வேற எதுவும் உரிய கருவி இல்லை. இதை பயின்றவர்கள் இப்ப எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. அதனால இப்ப நீங்கள்லாம் பயின்றீர்களானால் அது மிகப்பெரிய தமிழுக்கு கிடைத்த ஒரு பெரிய பேர் என்று கூறி இந்த வாய்ப்பை நன்றாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.